अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருளால் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃப் கிதாபுல் இல்ம் 198வது ஹதீஸ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் முழுமையாக கிதாபுகள் ஹதீஸுகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அன் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னிடமிருந்தும் நீங்கள் எத்தி வையுங்கள், வலவ் ஆயத்தன், ஒரு வசனமாக இருந்தாலும் சரியே. ஆயத்தான் குர்ஆன் ஆயத்துன்னு அர்த்தம் வைக்கலாம், அல்லது பொதுவாக ஒரு சிறு செய்தியாக இருந்தாலும் சரியே. என்னிடமிருந்தும் மக்கள் அனைவருக்கும் எத்தி வையுங்கள். வஹத்திஸு அன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ. பனி இஸ்ராயில்களிடம் இருந்தும் செய்திகளை நீங்கள் எடுத்து சொல்லலாம், அது தவறு இல்லை. பனி இஸ்ராயில்கள் அவர்களுடைய வேதங்களிலிருந்து நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. ஒரு சில செய்திகள் ரசூல் அவர்களுடைய நபிமார்களையே இழிவுபடுத்துகிற மாதிரி நிறைய செய்திகள் சேர்த்துருக்காங்க. அதில் அந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம எடுத்து சொல்லக்கூடாது. ஒரு சில செய்திகள் படிப்பினைக்குரிய செய்திகளாக இருக்கும், அந்த நபிமார்களோடு நடந்த செய்திகள். அது நம்ம மார்க்கத்துக்கும் முரணற்ற செய்திகளாக இருக்கும். அந்த மாதிரி செய்திகள் நிறைய விஷயங்களை பெருமானாரே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பனி இஸ்ராயில் சாலிஹான ஒரு மனிதர் இருந்தார், அவர் பேர் ஜுரைஜ் என்று பேர். அவர் இந்த மாதிரி விளக்கம் வழிபாடு ஈடுபட்டிருந்தார். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, போல அம்மா திட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு தவறான பெண்மணி இந்த குழந்தைக்கு இவன் தான் அத்தான்னு சொன்னார். அரசரை தண்டிச்சார், அவங்க கூட அத்தையும் இடிச்சிட்டாங்க. கடைசி அந்த குழந்தையே பேசிச்சு அப்படின்னு வந்திருக்கு. பனி இஸ்ராயிலில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் சொட்டையன், ஒருத்தன் குருடன், ஒருத்தன் குஷ்டரோகி. அவங்க அந்த மாதிரி 3 மலக்குகள் அனுப்பிச்சாங்க. அந்த செய்தி குகையில் போய் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அது பனி இஸ்ராயில் ஒரு 3 பேர் குகையில் மாட்டிக்கிட்டு விளையாட்டு துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகள், பிரயோஜனமான நிறைய செய்திகளை பெரும்பாலும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க வேதங்களில் முன் சென்ற உம்மத்துக்களை வாழ்ந்த நபிமார்கள் செய்திகள்லாம் நிறைய செய்திகள் வரும். சில செய்திகள் டூப்பு கப்ஸை நிறைய சேர்த்து விட்டுருவோம். இப்போ உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், 3 நாள் கழித்து எந்திரிச்சு கபர்ந்து வந்தாங்க, இப்படிலாம் சேர்த்துறது. இதெல்லாம் பொய் ஃபசாது. ஆனால் சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்களை பனி இஸ்ராயில்னு சொன்னால் அது படிப்பினைக்குரிய செய்தியாக இருந்தால் தப்பு ஒன்றும் இல்லை. அது மாதிரி ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சஹாபாக்களில் பனி இஸ்ராயில்களில் இருந்து தௌராத்தை கற்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, காபுல் அஹ்பார் என்ற ஒரு சஹாபி. இந்த மாதிரி சில பேர் வஹப் இப்னு முனப்பர் மட்டும் சொல்லுவாங்க. சஹாபி அல்ல, தாபிஈ. காபுல் அஹ்பாரும் சஹாபி அல்ல, தாபிஈ தான். அவர் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சஹாபி. இப்போ இவங்கள்லாம் பனி இஸ்ராயில்களில் உள்ள செய்திகள்லாம் சொல்லுவாங்க. நல்ல செய்தியாக இருந்தால் நீங்கள் சொல்லிக்கங்க. இல்லைன்னா ஒழுக்கத்துக்கு மாற்றமான நபிமார்களை பற்றி குறை சொல்லக்கூடிய செய்திகளை போன்று இருந்தால் சொல்ல வேண்டாம். லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மிக தவறான முறையில் இவங்க பேசுகிறாங்க பனி இஸ்ராயில்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தவறான செய்திகள். அவங்க இந்த மோதிரத்தில் தான் அவங்க உயிரே இருந்துச்சு, அவங்க ஆட்சியே மோதிரத்தில் தான் இருந்துச்சு, அது காணாம போச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க அரசாங்கமாக பிடுங்கப்பட்டு போச்சு, நுபுவத்தே காணாமல் போச்சு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் விசாரத்துக்கு மாற்றமானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாடியிலிருந்து பார்த்தாங்க, ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கப்ஸா. நபியவர்கள் நுபுவத்துக்கு முன்பும் பின்பும் பெரிய சிறிய அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். புரிஞ்சுங்களா? இன்னும் மகா கெட்ட செய்திலாம் எழுதுகிறான் நபிமார்களை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி,
லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் மகள்கிட்டயே தவறாக நடந்துக்கிட்டாங்கன்றான் எழுதுறானோ கிதாபில். அவனுடைய எழுதி வச்சுருக்கானு எல்லாம் பொய், ஃபசாது. அதான் சொன்னேன், நபிமார்கள் நுபுவத்துக்கு முன்பும் பின்பும் பெரிய சிறிய அனைத்து பாவங்களை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், மஅசூமீன்கள். அவர்களை பற்றிலாம் இந்த மாதிரி தவறுதலாக பேசுறது, அதை சொல்கிறது, அதை கேட்குறது எல்லாமே மிகப்பெரிய பாவம், ஃபிஸ்கு, மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நற்செய்திகள், நல்ல செய்திகள், அது நல்ல செய்திகள். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ராயில் நடந்துச்சு. இந்த மாதிரி சில சம்பவம் சொல்கிறாங்க இல்லையா? பனி இஸ்ராயில் ஒருத்தர் இருந்தார், காட்டு வழியாக போயிட்டு இருந்தார், வானத்தின் சத்தம் வந்துச்சு, இந்த இடத்துக்கு போய் அஸ்கி லிஃபுலானின், இந்த இடத்துக்கு போய் மழை பெய்யுன்னு சொன்னாங்க. உடனே அவர் போனார், அந்த மேகம் போயிடுச்சு, மழை பெஞ்சிச்சு. சரி, ஹதீஸ் வருது இல்லையா? பெருமானார் சொன்ன சம்பவம். பனி இஸ்ராயில் ஒருத்தர் ஒரு மாட்டு மேலே ஏறினார். மாடு மனிதனே இதற்காக நான் படைக்கப்பட்டவன் அல்ல அப்படின்னு மாடு சொல்லிச்சு. இது பெருமானார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது சொல்லலாம். ஒமன் கதப அலைய முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே என்மேல் யார் இல்லாத ஒன்றை நான் சொன்னதாக பொய்யாக சொல்கிறார்களோ, பெருமானார் சொன்னதாக சொன்னால் அந்த சொல்லுக்கு மதிப்பு என்று வாய்க்கு வந்ததை சொல்லி ரசூல்லா சொன்னதுன்னு சொல்கிறது. அப்படி சொன்னால் ஃபல் யதபவ்வ மகாதஹு மினன் நார், அவர் தன் தங்கும் இடத்தை நரகத்தில் தயார் செய்து கொள்ளட்டும். ரவால் புகாரி. இந்த ஹதீஸை சுமாராக 110க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க. அஷரே முபஷரா 10 பேருமே அறிவிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம், இந்த ஹதீஸை. அதனால் ஹதீஸுகளில் முத்தவாத்திரான ஹதீஸு என்ற தரத்தை எட்டியது அதில் முந்திய ஹதீஸ் இதுதான். ஒரு சில ஹதீஸுகள் இருக்குது முத்தவாத்திரன், இன்னமல் அமாலு பின்னியாத் மாதிரி ஒரு 10-15 ஹதீஸுகள் முத்தவாத்திரனுடைய தரத்தை எட்டியது. அதில் ஆக நம்பர் 1 எதுங்க? இந்த ஹதீஸ் தான். என்மேல் இல்லாத ஒன்றை சொன்னால் நரகில் அவன் தயார் செய்து கொள்ளட்டும் தன் இடத்தை. இந்த ஹதீஸ் மட்டும், மன் கதப அலைய முத்தஅம்மிதன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு சஹாபிகிட்ட போய் தாபியன்கள் போய் எனக்கு செய்தி சொல்லுங்கள் ஏதாவது ரசூலுல்லாஹ் பற்றின்னு சொன்னால் சொல்ல பயமாக இருக்குது, ஏதோ ஒன்று மாற்றி சொல்லிடுவோன்னு. என்ன பெருமான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தஹகீக்காக தெரிஞ்ச செய்தி மட்டும்தான் சொல்லுவாங்க, உறுதியாக தெரிஞ்ச செய்தி மட்டும்தான் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. வன் சமுரத் இப்னி ஜுந்துபின் ரஸியல்லாஹு அன்ஹு வல் முகைரத் இப்னு ஷுஅபா ரஸியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின், யார் என்னிடமிருந்தும் ஒரு செய்தியை சொல்கிறாரோ, யுரா அன்னஹு கதிபுன், இது ஒருவேளை பொய்யாக இருக்குமோ என்று அவர் கருதுகிறார், சந்தேகப்படுகிறார், அப்படிப்பட்ட செய்தி கூட சொல்லக்கூடாது. இது ஒருவேளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களோ, சொல்லாமல் இருந்திருப்பாங்களோ, அப்படிப்பட்ட செய்தியை சொன்னாலும் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவரும் பொய்யர்களில் ஒருவராகத்தான் கருதப்படுவார். இப்போ மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை, எந்த ஹதீஸ் மௌது என்று முத்திரை குட்டப்பட்டிருக்கிறதோ பெரும் பெரும் மகான்களை கொண்டு, அந்த ஹதீஸு நுக்காதுல் ஹதீஸை ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆரம்ப காலத்திலேருந்து இப்னு மயின், தாரகுத்னி, இப்னு ஜௌசின்னு, அப்புறம் புகாரி இமாம் கிதாப் எழுதியிருக்கிறாங்க, இப்னு சுயூத்தி இமாம் மௌதுவாத் கிதாப் எழுதியிருக்கிறாங்க, இப்னு ஹஜருல் அஸ்கலானி, அப்புறம் இந்த மாதிரி ஹதீஸ் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களால் தஹபி இமாம் போன்றவர்கள் இந்த ஹதீஸ் இதெல்லாம் மௌது என்று தனியாக பிரித்து எழுதிட்டாங்க. நிறைய கதைகள்லாம் நிறைய வரும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு அப்படி கதையாக சொல்கிறது, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ மௌது விஷயத்தில் கட்டாயம் சொல்லக்கூடாது. லஈஃபான ஹதீஸையும் ரிவாய் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு லஈஃப் பல அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது ஹசனுல் கைரிஹிக்கு வந்துடுது, அதை கூட சொல்லலாம். வெறும் லஈஃப் என்று அறிவிக்கப்பட்ட ஹதீஸு, அப்படிப்பட்ட ஹதீஸுகளை கூட ரிவாய் செய்யக்கூடாது. ஏன்னா அதுவும் சந்தேகத்துக்குரியது தான். யுதன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒரு உறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுன்னு தெரிஞ்சால் மட்டும் சொல்லு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதா இல்லையான்னு தெரியல, சந்தேகமாக இருக்குன்னா அதை நீ சொல்லாத. சொன்னால் நீயும் பொய்யர்கள் ஒருவனாக ஆகிவிடுவாய். ஏன்னா இந்த தீனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸை வச்சு தான். அப்போ இல்லாத ஆளாளுக்கு உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து எழுதி ரசூலை சொன்னதுன்னு சொல்லிடுவான் ஒருத்தன். இப்போ தீனையே மாற்றின மாதிரி ஆக்கிடுவான், தீன்லேயே குழப்பங்களை உண்டாக்கிடுவான். அனஞ்சா அதனால்
அப்படிப்பட்டவர்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததான் சொல்கிறது. அந்த மாதிரி இந்த ஃபசாயில் விஷயத்துலேயும் இஷ்டத்துக்கு யாரெல்லாம் பராத்துடைய இரவில் 100 குல்வல்லா ஓதி தொழுகிறாங்களோ, 250 ரூபா சூரா ஃபாத்தியா ஓதுறாங்களோ தொழுகையில், அப்போல்லாம் அப்படிப்பட்ட ஹதீஸ் எல்லாமே பொய் தான். இப்படிப்பட்ட எல்லா ஹதீஸுகளுமே மௌலூ தான் அல்லது லைஃப் தான். தொழுகையில் பெருமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வருது பார்த்தீங்களா தொழுகையில். பராத் அன்னைக்கு சொன்னாங்க, இப்படி மேராஜ் அன்னைக்கு இரவில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் தொழுவு சொன்னாங்க. 4 ரக்காத் தொழணும், முதல் ரக்காத்து இது ஓதணும், 2வது இது ஓதணும். இப்படிலாம் எந்த ஹதீஸ் எல்லாம் வருதோ தொழுகையில் பெருமான மேல் மிச்சமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சொன்னது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு, அந்த ஹதீஸ் எல்லாமே மௌலூ தான். நான் பார்த்த வரையிலேயும் ஒவ்வொரு வக்து தொழுகையில் யார் லைலத்துல் கத்ர் அன்றைக்கி இரவில் 1000 ரக்காத் தொழுகிறோம், இப்படி ஒரு ஹதீஸ் அதை நம்பி அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க, தொழுகிறாங்க சில பேர். அவர் யார் யார் வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி 4 ரக்காத் தொழுது, ஒரு ரக்காத்தில் இது, ஒரு ரக்காத்தில் அது, ஒரு ரக்காத்தில் இது ஓதுனாங்களோ அவங்க வாழ்க்கையில் வறுமையே வராது. அஜித் பயன் செஞ்சு காசு கேட்குறாரு அஜித். அவன் அஜித்தே வடிக்கிறான். இப்போ அது நீயே சொல்கிற, இப்போ நீயே வந்து காசு கேட்குற, அந்த நீயே அமல் செஞ்சு நீயே வறுமையில் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறான். எல்லாமே பொய்யான ஹதீஸுகள். புரிஞ்சுங்களா? தஹஜ்ஜுது லுஹா விஷயத்து வருது. லுஹா என்பது இஷ்ராக் என்பது ஒன்று தான். ரெண்டு தனித்தனியாக வரல ஹதீஸை பார்த்த வரைக்கும். பகல் நண்பகல் தொழுகை அது இஷ்ராக்குன்னு சொல்லிக்கிறாங்க, லுஹான்னு சொல்லிக்கிங்க, அது வருது. தஹஜ்ஜுது ஒரு சிறப்படி, தஹஜ்ஜுத் சிறப்பு வருது, லுஹாவுடைய சிறப்பு வருது. இந்த அவ்வாபின் மகரிபின் 6 ரக்காத் தொழுகிறாங்களே புரிஞ்சுங்களா, அதுவும் சஹீஹான ஹதீஸுகளில் வந்து இல்லை, பலகீனமாக லைஃப் ஆன்சர் இருக்குதோ என்னன்னு தெரியல, அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணலை, எடுத்து பார்த்துங்க. ஸலாத்துல் அவ்வாபின்னு சொல்கிறாங்க, மகரிபின் 6 ரக்காத் தொழுகிறாங்க. அது விஷயத்தை தாக்கி எனக்கு தெரிலப்பா, நீ பார்த்துங்க. லுஹா பற்றி தெளிவாக ஹதீஸுகளில் வருது. லுஹாவுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை குர்ஆன்லேயும் வருது, ஹதீஸ்லேயும் வருது. புரிஞ்சுங்களா பை? இதை தவிர மற்ற தொழுகைகள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, அதே மாதிரி ஹிஃப்ஸு பண்ணுறதுக்காக வேண்டி பெருமான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. முதல் ரக்காத்தில் யாசின், 2வது ரக்காத்தில் தபாரக்கு, சஜ்ஜா சூராவும் துஹான், 4 ஓதுறது. இது திருமதி ஷரீஃபில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் 1-2 கிதாபுகளில் வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஹதீஸை வந்து சில ரிவாயத்துக்கள் 2-3 வந்தனால ஹஸனுல் கைரியில் சேர்க்கலாம். ஆனாலும் இது வந்து சஹீஹுடைய அந்தஸ்தில் வரவில்லை. சில முஸ்தரதான கிதாபுகளில் இது இடம் பெற்றிருக்கு. இது ஒன்று பார்த்துக்கலாம், இது வந்திருக்கு. ஒரு துஆக்கத்து கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ரஹம்னி பித்தரிக்கில் மஆசி அபதம்மா அப்கைதனி அல்லாஹ் பதிய ஸமாவாத்தி வல் அர்த். அலி ரஸியல்லாஹு ரிவாயத் செஞ்சதாக வந்திருக்கிறது. ஆச்சுங்களா? சரி. அப்போ ஹதீஸுகள் எதையுமே நீ அமல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸை நன்கு ஆராய்ச்சி செய்து இதெல்லாம் உண்மைதானா, எந்த கிதாபில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அமலும் செய்யணும். அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற விஷயத்தில் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லி ஹதீஸ் என்று சொல்லி விடக்கூடாது. வான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரிதில்லாஹ பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவு செய்ய நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்திலே அவரை ஃபக்கீஹாக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். வ இன்னமா அன காசிமுன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பங்கு வைப்பவனாக இருக்கிறான். வல்லாஹு யுஅதி, கொடுப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ் தான் கொடுக்கிறான், ஆனால் பங்கு வைக்கிறது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், அப்போ தீனில் ஃபக்கீஹாக ஒரு ஞானியாக, தீனில் உன்னை மிகப்பெரிய அறிவாளியாக ஆக்கிறதும் யார் தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பங்கு வைக்கிறாங்க. அதிகமாக செலவாத்து ஓதுங்க, பெருமாள் நல்லா இந்த இல்மு நமக்கும் கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வஅன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாசு மஆதினுன் கமஆதினி ذهبி வல் ஃபில்லா, மனிதர்கள் அத்தனை பேரும் சுரங்கங்களை போன்றவர்கள். மஆதின சுரங்கம், கமஆதினி ذهبி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளியின் சுரங்கத்தை போல. அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தர்கிட்டையும் அல்லாஹ் தஆலா நிறைய நற்குணங்களை வச்சுருக்கிறான். குணங்களை பொறுத்தவரை சில பேர் குணம் தங்கமாக இருக்கும், தங்க சுரங்கத்தில் நுண்ட தங்கம் வரும், வெள்ளி சுரங்கத்தில் வெள்ளி வரும். சில பேர் இரும்பு சுரங்கம் இருக்குது, இரும்பு எடுப்பாங்க, அதுலேருந்து தாமிரம் இருக்குது, பித்தளை இருக்குது, அலுமினியம் இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு சுரங்கத்துலையும் ஒன்று வரும். தங்க சுரங்கமே ஒன்றில் நிறைய தங்கம் கிடைக்கும், இல்லை கம்மி தங்கம் கிடைக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சுரங்கங்கள், அவர்களுக்குள் நல்ல நற்குணங்கள் இருக்கிறது. அது எடுக்க வரும். சில பேர்கிட்ட தங்கமான குணம் இருக்கும், வெள்ளி போல குணம் இருக்கும், தாம்பரம் போல குணம் இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும், கல் நஞ்சா இருப்பாங்க சில பேர்.
வைரங்களும் உள்ள எடுக்கப்படும். சில பேருக்கு பூமியிலிருந்து வைரம் எடுக்கிறாங்க, வைரம் எடுக்கப்படும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குணம். அதனால் அவரவர்கள் தங்கள் என்ன குணத்தில் இருக்குங்கிறத நீங்களே பார்த்துங்க. ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியதி, ஜாஹிலியாவில் யார் அவர்கள் நல்லவராக இருந்தாரோ, நற்குணம் உள்ளவராக இருந்தாரோ, ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம், அவர் இஸ்லாத்திலும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். ஏன்னா அதே நற்குணம் ஜாஹிலியா காலத்தில் கொடைவரலாக இருந்தார். இஸ்லாமான பெண்ணும் அதே கொடைவரல் தன்மை இருக்குமா இருக்காதா? அப்போ அவர் இன்னும் மேன்மையானவராகிடுவார். இஸ்லாம் அவரை இன்னும் மேன்மையாக்கிறோம். வீரமாக இருந்தார், இஸ்லாமுக்கு வந்த பெண் இன்னும் வீரமாக இருக்கிறாரு, இன்னும் மேன்மையாயிருவார். இதா ஃபகுஹு, அவர் மார்க்கத்தை அறிந்து கொள்வார்களே. ஆனால் ஜாஹிலியா காலத்தில் மடையனாக இருந்தான், இஸ்லாத்துக்கு வந்த பின்பு தன் அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் அறிவாளி தான். இன்னும் அரல் உசு மாதிரி இருந்தார்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கிட்ட. ரவாஹு முஸ்லிம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னைன், இரண்டு விஷயங்களில் தவிர பொறாமை என்பது கிடையாது. ஒருவர் ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா பொருளை கொடுத்தான், ஃபஸல்லத்துஹு அலா ஹலகத்திஹி, அந்த பொருளை அவர் செலவு செய்தார். ஹலக்கு தான் நஃபகத்துன்னு அர்த்தம். அது இவ்வாறு அவர் செலவு செய்தார். ஃபில் ஹக், நல்ல விஷயங்கள். நிறைய காசு பணம் கொடுத்தான், மஸ்ஜித் கட்டினார், மதரசா கட்டினார், குமர்களுக்கு உதவி செஞ்சார், தண்ணீர் கிணறு வெட்டி வச்சார், எல்லோருக்கும் உணவளித்தார். அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துருக்குறான். அவரை பார்த்து பொறாமைப்படலாம். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத், அல்லாஹ் சிலருக்கு ஞானங்களை கொடுத்தான். ஃபஹுவ யக்லி பிஹா வ யுஅல்லிமு, அதை கொண்டு அவர் மக்களுக்கு தீர்ப்பளிக்கிறார், பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். வ யுஅல்லிமுஹா, மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இவரும் பொறாமைப்படத்தக்கவர் தான். இப்போ இந்த ரெண்டு பேர் மேலும் பொறாமைப்படலாம். பொறாமைங்கிறது ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, பொறாமைக்காரனின் தீமை விட்டு என்னை பாதுகாத்துக்கலாம். பொறாமை ரெண்டு வகை இருக்குது. ஒன்று, யாரை பார்த்து இவன் பொறாமைப்படுகிறானோ அவரிடத்திலே அந்த சிஃபத்து நீங்கி போயிடணும்னு ஆசைப்படுறது. இது ஜாயிஸ் இல்லை. இந்த பொறாமை ஒருத்தர் கார் வாங்கினார். இந்த பையனுக்கு காரா அப்படியே போகட்டுமாக, கார் போய் அப்படின்னு 2-3 பல்ட்டி அடித்து நொறுங்கி அந்த கார் உடையட்டுமாக. அப்படி அந்த கார் உடைஞ்சின்னு கேட்டால் எனக்கு எதாவது கல்பெல்லாம் குளிர்ந்து போயிடும். ஒருத்தன் 1 லட்ச ரூபாய்க்கு பைக்கு வாங்குறான். எனக்கே நானே ஓட்ட சைக்கிள் வச்சுருக்கேன். இவருக்கு இது பேர் பைக்கா, அந்த பைக் என்றைக்கு ஆக்சிடென்ட் ஆகுமோ அன்று தான் என் வாழ்க்கையின் புனித நாள். அப்படிலாம் சில பேருடைய துவாக்கள்லாம் இருக்குது. பக்கத்துக்கான பைக்கு வாங்கினா வைதி எரியும். இது பேர் ஹசது, பொறாமை. இன்னொருத்தன் நன்மை பெற்றால் அடி வைத்தல் எரியும். ஒரு வீடு கட்டிட்டான் ஒருத்தன், கூப்பிட்டு நல்லா இருக்குங்களா, சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு வாயை சொல்லுது. உள்ளத்தில் நாசமாக போனோம், இவனுக்கெல்லாம் வீடு, நான் இன்னும் குடிச்ச வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு வயிறு எரியுது. அலஞ்சவை இது ஹசது, இது ஜாயிஸ் இல்லை. கிப்தத், இதுக்கும் ஹசது என்று ஒரு வார்த்தை சொல்லப்படும். இது என்ன, அவருக்கெல்லாம் பறக்க செய்யட்டும், கார் வாங்கிட்டார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லா ரஹமத் செய்யட்டும், பறக்க செய்யட்டும், இன்னும் நிறையா கார் வாங்கட்டும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு கார் கூட அல்லான்னு ஆசைப்படுறேன். இது ஜாயிஸ். அவர் அழகாக பயன் பேசுகிறாரு, அந்த மாதிரி நானும் பேசணும் ரப்பே. அவர் பெரிய பைக்கை வாங்கினார், நானும் வாங்கணும் அல்லா. அவர் பெரிய வீடு கட்டினார், அவருக்கு இன்னும் 2 வீடு கூட அல்லா, எனக்கும் வீடு கூட அல்லா அப்படின்னு கேட்குறது. இது ஜாயிஸ். அந்த மாதிரி தான் இது. அவர் அள்ளி அள்ளி தருகிறார், நானும் அந்த குணம் எனக்கு ரப்பே. அவர் மக்களுக்கு மார்க்கத்துக்கு எடுத்து சொல்கிறார், நானும் அந்த மாதிரி சொல்லணும் அல்லா அப்படின்னு கேட்குறது. வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்தால், இன்கதா அமலுஹு, அவனுடைய எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு விடும், எல்லா அமலும் நின்று விடுகிறது, நிறுத்தப்படுகிறது. இல்லா மின் சலாசத்தின், 3 அமல்கள் இருந்து வரக்கூடிய நன்மையை தவிர, சதகத்தின் ஜாரியத்தின், தொடர்ந்து நடைபெறும் தர்மம், தொடர் தர்மம். ஒருத்தனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், அவன் சாப்பிட்டான், முடிஞ்சு போச்சு. ஒருத்தனுக்கு கடை வச்சு கொடுத்தான், இருக்க சின்ன முதல் போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதனால தான் ஒருத்தனுக்கு மீன் கொடுப்பதே மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக் கொடுத்தா அவனை வச்சு வாழ்நாள்லாம் பிடிச்சிக்குவான்ல. ஒருத்தவங்க தொழில் கற்றுக் கொடுத்த வாழ்நாள்லாம் அமல் செய்வான். நம்ம இல்மு கற்றுத்தரேன் உங்களுக்கு, நீங்கள் இதை போய் மக்களுக்கு சொல்கிறீங்க, வாழ்நாள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்டு 4 பேர் அவங்க வாழ்நாள்லாம் சொல்கிறாங்க, நன்மை கிடச்சிக்கிட்டே போதில்லை. புகாரி இமாம் கிதாப் எழுதி வச்சாங்க,
இன்ன வரைக்கும் அதை ஓதிக்கிட்டே வந்திருக்கும். இது சதகத்துன் ஜாரியா, தொடர்ந்து நடைபெறும் தர்மம். அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அதை கொண்டு பலன் தேடப்படுமே, பலன் பெறப்படுமே, அப்படிப்பட்ட இல்மு. ஒரு இல்மு கற்றுக் கொடுத்துட்ட, அதை அவர் தான் கற்று மற்றவர்கள் கற்று தருகிறார். இவ்வாறு அது மக்களுக்கு போயிட்டே இருக்கு. அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அது சாலிஹான ஒரு குழந்தை, அவருக்காக துவா செய்யக்கூடிய குழந்தை. இப்போ அந்த குழந்தை என்றைக்குமே அத்தா அம்மாவுக்கு துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. ரப்பனா ஆத்தினா, ரப்பனா ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு 2 குழந்தை பிறகுது, அதுவும் துவா செய்கிறாங்க. அவங்களுக்கு 4 குழந்தை பிறகுது, அது துவா செய்யுது. இப்படி கியாமத் நாள் வரைக்கும் அந்த துவா அந்த முன்னோர்களுக்கு போய்கொண்டே தான் இருக்கும். ரவாஹு முஸ்லிம். வ அன்ஹு அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من نفس عن مؤمن كربة من كرب الدنيا, ஒரு மூமினுக்கு உலகத்துடைய சிரமங்களிலிருந்தும் ஒரு சிரமத்தை யார் நீக்கி வைக்கிறாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, அல்லாஹ் அவருக்கு மறுமை நாளின் சிரமங்களிலிருந்தும் ஒரு சிரமத்தை நீக்கி வைக்கிறான். ஒமன் எஸ்ஸர அலா முஅசிரின், துனியாவில் கஷ்டப்படுறான் ஒருத்தன், வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டுக்கு வெளியே போக சொல்கிறான். சரின்னு அவருக்கு வாடகை கொடுத்து காப்பாற்றினார். இப்போ ஒரு பெரிய கஷ்டத்தை விட்டு நீக்கிட்டாரா, அல்லாஹ் அவர் சாத்தில் முஸ்தகம் அதை லேசாக்கிடுவான். இன்னொருத்தர் கஷ்டத்தை உதவி செஞ்ச அல்லாஹ் அவனுக்கு வலது கையில் எடை வலது கையில் அல்லாஹ் பட்டோலை கொடுத்துட்றான். இன்னொரு கஷ்டத்தை நீக்கின அல்லாஹ் அவனுக்கு எடை தராசை லேசாக்கி அவனுக்கு எடை தராசு அல்லாஹ் நன்மையின் தராசு கணக்கும்படி ஆக்கிடுவான். இன்னொரு கஷ்டத்தை லேசாக்கின அல்லாஹ் அவனுக்கு ஹிசாப் கிதாபை கபருடைய வேதனையை லேசாக்கிடுவான். இப்படியாக எவ்வளோ பேரை லேசாக்கி வைக்கிறையோ ஒவ்வொரு வேதனையும் அல்லாஹ் ஒன்று விட்டு கழிச்சிக்கிட்டே இருப்பான், மைனஸ் பண்ணிடுவான். ஒமன் எஸ்ஸர் அலா முஅசிரின், ஒரு சிரமப்படக்கூடியவனுக்கு லேசாக்கி வைத்தால், வாழ்க்கையில் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், அதை ஒன்று கடன் வாங்கிட்டு இப்போ தர முடியல, ஒரு மாதம் தரேன்னு வாங்கினான், 2 மாதம் ஆச்சு, சரி விடு அப்புறம் மெதுவாக கொடுத்துக்கோ, சரி வேணாம் விடு வச்சுக்கினே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டான் என்றால், எஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி வைப்பான். ஒமன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லீமுடைய குறையை ஒருவன் மறைத்தால், தப்பு செஞ்சால் இவன் கண்ணில் பார்த்துட்டான், மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாமல் மறைச்சிட்டான், சத்தரஹுல்லா ஃபி துனியா வல் ஆখিরা, இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவருடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைப்பான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்து, அடியாருடைய உதவியிலே அல்லாஹ் தஆலா எப்போதும் இருந்து கொண்டிருப்பான். மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி, அந்த அடியான் தன் சகோதர முஸ்லீமுடைய உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், நீ சகோதர முஸ்லீமுக்கு எப்போல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியோ உன் உதவிக்கு அல்லாஹ் இருந்து கொண்டே இருப்பான். ஒமன் சலக தரீகன், எவன் ஒரு பாதையில் நடந்தானோ, எல்தமிசு ஃபீஹி இல்மன், அதை கொண்டு ஒரு இல்மி தேடிய வண்ணமாக ஒரு ஊருக்கு போகிறான், வெளியூருக்கு போய் இல்மு கற்றுக்கொள்ள செல்கிறான், சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இல் ஜன்னா, அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவன் சுவனத்துக்கு செல்லும் பாதைகளை லேசாக்கி வைப்பான். அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைப்பானாங்க. வமஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லாஹி, ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய வீடுகளிலிருந்தும் ஒரு வீட்டிலே ஒன்று சேர்ந்திருப்பார்களே ஆனால், யத்லூன கிதாபல்லாஹி, அல்லாஹுடைய கிதாபை எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓதுகிறார்கள், வயததாரசூனஹு, அதை ஒருவருக்கு ஒருவர் பாடம் போதித்துக் கொள்கிறார்கள், அந்த கிதாபுடைய விளக்கத்தை சொல்லிக் கொள்கிறார்கள் பைனுஹு, அவர்களுக்கு மத்தியிலே. இல்லா நஸரத் அலைஹிமுஸ் சக்கீனா, அப்படி செய்தால் அவர்கள் மீது சக்கீனத்தின் மன அமைதி அல்லாஹ் இறக்குவான். அமைதி தரக்கூடிய மன அமைதி எல்லாம் இறக்குவான்னா, மன அமைதி தரக்கூடிய மலக்குகள் இறக்கி வச்சு ஆறுதல் சொல்லுவான். அல்லது அது என்ன கவலையோ அந்த கவலை நீக்கிடுவான். அப்போ தான் மன அமைதி வரும். இது பெரிய பரேஷான் இருக்குது, நீ பாட்டுக்கு வில்லும் போதிச்சுட்டு இருக்கார் இவர், அல்ல அந்த கவலைக்கு அவன் பொறுப்பேற்றுக்குவான், நீ போகவே தேவையில்லை. வஷியத்துஹுமர் ரஹ்மத்து, அல்லாஹ் ரஹ்மத் அவரை பொத்தி கொள்ளும், சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, தன்னிடத்தில் உள்ள நல்லடியார்களிடத்தில் மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் அவர்களை பற்றி திக்ர் செய்வான். அல்லாஹ் இடத்துல அன்பியாக்கள் அவுலியாக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அல்லாஹ் அவனை பற்றி சொல்லி காட்டுவான்.
பாருங்கள், நாம் திக்ரு செஞ்சுட்டு இருந்தால் நம்மளுடைய கவலை நீக்கிற பொறுப்பாக அல்லா ஏற்றுக்கிறோம். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, தண்ணி வரல, மோட்டர் கெட்டு போச்சு, நீங்கள் உட்காந்து அல்லா திக்ரு செஞ்சுட்டு உட்காந்துருக்குற, அது ரிப்பேர் ஆயிருமா? ரிப்பேர் ஆயிரும். ஏன்? உங்கள் கவலை நீக்கிற பொறுப்பாக அல்லா ஏற்றுக்கிட்டான். கவலை எப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை தீர்ந்து தானே நீங்கள் அல்லா அதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு செஞ்சு அவனே ரிப்பேர் செஞ்சு வீட்டிலேருந்து ஃபோன் வரும், நான் மோட்டர் ஓடுதுங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உன் மனதுக்கு அமைதி தரக்கூடிய பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்டான். ஒமன் பத்த பிஹி அமலுஹு, யாரே அவருடைய அமல் பின்தங்க செய்து விட்டதோ, அஹர பத்தனா லம் யுஸ்ரி பிஹி நசபுஹு, அவருடைய பாரம்பரியம் அவரை முன்னே தள்ளாது. அமலில் ஒருத்தர் பிந்திக்கிட்டே போகிறான், எல்லாரை விட தொழுகையில் சோம்பேறித்தனம், ஃபிக்ரில் சோம்பேறித்தனம், பின்னாடியே போயிட்டே இருக்கான். ஆனால் உயர்ந்த பாரம்பரியம்னா அது கொண்டு அவன் சொர்க்கத்து மேலே போயிடுவானா? அப்படி கிடையாது. அவரவர்கள் செய்ததை கொண்டு தான் எல்லா இடத்துல அந்தஸ்து பெறுவார். பாரம்பரியத்தினால் உனக்கு எதுவும் கிடைச்சிடாது. உனக்கு அது நான் பெரிய பாரம்பரியம், நம்ம சொர்க்கத்தில் மேலே இருப்போம் நினச்சிக்கிட்டு அட்டகாசம் பண்ணலாம். وأنه قال رسول الله صلى الله عليه وسلم إن أول الناس يقضى عليه يوم القيامة رجل, மறுமை நாளிலே தீர்ப்பளிக்கப்படக்கூடியவர்கள் முந்தியவர் ஒரு மனிதர் உஸ்துஷஹித, அவர் ஷஹீதாக்கப்பட்டார், ஷஹீதுடைய மரணம். உத்தியபிஹி, அவருக்கு கொண்டு வரப்பட்டது. ஃபஅர்ரஃபஹு நிஅமதஹு ஃபஅரஃபஹா, அல்லாஹ் அவரை முன்னாடி நிப்பாட்டி அவருக்கு தான் செய்த அருட்கொடைகள் எல்லாம் நினைவுபடுத்துகிறான். அர்ரஃபஹு ஃபஅரஃபா, அதை அறிந்து கொண்டார். ஆமாம் ரப்பே, இதெல்லாம் கொடுத்தவனுக்கு இது கொடுத்தனா, ஆமாம் ரப்பே, வீடு கொடுத்தனா, நல்ல மனைவி கொடுத்தனா, பிள்ளைகளை கொடுத்தனா, காசு கொடுத்தனா, பணம் கொடுத்தனா, எல்லாம் சொல்கிறான். எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆமாம் ரப்பே, ஆமாம் ரப்பே, எல்லாரும் ஒத்துக்கொண்டார். கால ஃபமா அமில் தஃபியா, இவரெல்லாம் கொடுத்தனே, இதுக்கு என்ன நீ அமல் செஞ்ச என்று அல்லாஹ் கேட்பான். கால அவர் சொல்லுவார், காத்தல் து ஃபீக்க, ரப்பே உன் பாதையில் நான் போரிட்டேன். ஹத்தா உஸ்து ஷஹீத்து, கடைசியில் நான் கொல்லப்பட்டேன், ஷஹீதாக்கப்பட்டேன். கால அல்லாஹ் சொல்கிறான், கதபத்து, நீ பொய் சொன்னாய். வலாக்கின்னக, ஆனாலும் நீ காத்தல்த, போரிட்டாய். லிஐ யுகால ஜரீஉன், நீ மிகுந்த துணிச்சல் உள்ளவன், ரொம்ப வீரனுங்க, போரில் போய் பெரிய சாதனை பண்ணிட்டான் என்று உன்னை மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக போரிட்டாய். ஃபகத் கீல, அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது. சும்ம உமிர பிஹி, பின்பு அவரை கொண்டு ஏவப்பட்டது. ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி, அவர் ஏவப்பட்டது. ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி, அவருடைய முகம் குப்பிர இழுத்து செல்லப்பட்டது. அத்தா உல்கிய ஃபின்னார், நரகிலே அவர் தள்ளப்படும் வரை. வரஜுன், இன்னொரு மனிதர், தஅல்லமல் இல்ம, இல்மை தேடிக்கொண்டார். வஅல்லமஹு, அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வகரஅல் குர்ஆன, குர்ஆனை ஓதினார். ஃபஉத்தி பிஹி, அவரையும் கொண்டு வரப்பட்டது. ஃபஅர்ரஃபஹு பி நிஅமஹு ஃபஅரஃபா, அல்லாஹ் அவருடைய நியமத்தை எல்லாம் அவருக்கு அறிமுகப்படுத்தினான். அவர் ஆமா என்று ஒத்துக்கொண்டார். கால ஃபமா அமில் தஃபிஹா, இதை கொண்டு என்ன அமல் செய்தா என்று கேட்டான் அல்லாஹ் தஆலா. கால அவர் சொன்னார், தஅல்லம்துல் இல்ம வஅல்லமஹு, ரப்பே எல்லா இல்மையும் நான் கற்றுக்கொண்டேன், அதை கற்றும் கொடுத்தேன். வகரஅத்து ஃபீக்கல் குர்ஆன், உனக்காக குர்ஆனை ஓதினேன். கால அவர் சொன்னார், அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொன்னாய். வலாக்கின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால இன்னக ஆலிமுன், நீ இல்மை கற்றுக்கொண்டாய், நீ ஆலிம் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. வகரஅத்தல் குர்ஆன் லியுகால ஹுவ காரியுன், குர்ஆனை ஓதினார், பெரிய காரி என்று உலக மக்கள்லாம் போட வேண்டும் என்பதற்காக. ஃபகத் கீல, துன்யாவிலே சொல்லப்பட்டு விட்டது, இங்கே ஒன்றும் கிடையாது. சும்மா உமிர பிஹி, அவர் ஏவப்பட்டது. ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி, முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டார் நரகத்திற்கு. அத்தா உல்கிய ஃபின்னார், நரகில் போடப்பட்டார். அப்போ துனியாவுடைய எந்த நோக்கத்துக்காக வேண்டி அமல் செய்தால் இதான் தண்டனை. மக்கள் பாராட்டணும். பயான் செய்கிறார், இன்னா பேச்சா, சண்டை மாறுத பிரச்சங்கம். சொல்கிறாங்களா சில பேர், அவர் நோக்கம் அதுவல்ல, அல்லாவுக்காக பயன் செஞ்சார். காசோ பணமோ புகழோ பெருமையோ நோக்கம் இல்லை. மக்கள்லாம் புகழ்ந்தாங்க, காசு கொடுத்தாங்க, வீடு கட்டி கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். இவர் நோக்கமே அதுவாக இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டார்.
கோடை இடி சொல்கிறாங்க சில பேர், கோடை இடியில் இடிக்கிற மாதிரி டம் டமால் டம், இந்த மாதிரி பயங்கர பயான் என்று மக்கள்லாம் அவரை புகழ வேண்டும். ஃபகது கீல, சும்மா அது சொல்லப்பட்டு விட்டு துனியாவில் ஒன்று எல்லாம் புகழ்ந்துட்டாங்க. சும்மா உமிரபிஹி, அவருக்கு ஏவப்பட்டது ஃப சுஹிப அலா வஜிஹி அத்தா உல்கி ஃபின்னார், முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகிலே போடப்பட்டார். ரஜுல், இன்னொரு மனிதர், வச அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுத்தான். வஅத்தாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லிஹி, செல்வங்கள் அனைத்து வகைகளையும் எல்லாம் கொடுத்தான். தோட்டம் துறவு, காசு பணம், நகை நட்டு, வீடு வாச, மனைவி மக்கள் எல்லாமே கொடுத்தான். ஃபௌத்தியபி, அவரை கொண்டு வரப்பட்டது. ஃபர்ரஃபஹு நிஅமஹு ஃபரஃபஹா, அல்லாஹ் அவருக்கு செய்த அருட்கொடையில் அவருக்கு நினைவுறுத்தினான், அதை அறிந்து கொண்டார். கால ஃபமா அமில் தஃபியா, என்ன அமல் செஞ்சார் இந்த நியமத்துகளுக்காக வேண்டி? கால மா தரக்து மின் சபீலின் துஹிப்பு அன் யுன்ஃபக ஃபிஹா இல்லா அன்ஃபக்து ஃபிஹா லக்க, ரப்பே மா தரக்து வி சபீலின், எந்த ஒரு பாதையும் நான் விட்டு வைக்கவில்லை, அதில் செலவு செய்வதை நீ விரும்புவாயே, அத்தகைய நல்ல வழிகள் எதையும் விட்டு வைக்கவில்லை, அதில் நான் செலவு செய்தே தவிர உனக்காக வேண்டி. அதாவது ஏழைகளுக்கு பசியாக்குதல், அதுலேயும் சொல்லிட்டேன். ஏழைக்கு ட்ரெஸ் வாங்கி தர்றது, அதுவும் கொண்டு. பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறது, அதுவும் கட்டி, வாசா கட்டி கொடுக்குறது, வேறு என்ன நற்காரியங்கள், மக்களுக்கு கிணறு வெட்டி வைக்கிறது, சொல்லுங்க பை, குமர் கட்டி வைக்கிறது, கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது, இப்படி எத்தனை ஆப்ரேஷனுக்கு உதவி செய்கிறது, நோய் நோய்களுக்கு உதவி செய்கிறது, ஜெயிலில் விட்டு தப்பிக்கிறதுக்கு உதவி, ஜெயிலில் விட்டு அவரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறது, கடன்காரர்களை காப்பாற்றுறது, இப்படி எத்தனை வகைகள் வகைகள் இருக்கிறதோ, நல்லுபகாரங்கள் இருக்கிறதோ அத்தனையுமே நான் செஞ்சேன் உன் உடலை உனக்காக வேண்டி. கால அல்லாஹ் சொன்னான், கதப்த, பொய் சொன்னாய். வலாக்கின்னக ஃபால்த லியுகால ஹுவ ஜவ்வாதுன், அவன் பெரும் கொடையாளன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அமல் செய்தாய். ஃபகத் கீழே சொல்லப்பட்டு விட்டது. சும்மு உமிரபி, அவர் ஏவப்பட்டது. சுஹிப அலா வஜி, முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டார். சும்மு உல்கிய ஃபின், நரக நெருப்பிலே போடப்பட்டார். ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. வான் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பை ஒருத்தர் மக்கள்லாம் புகழ்கிறாங்க, ஆனால் புகழ் நோக்கமாக அவர் செய்யலை. புரிஞ்சுங்களா? நம்ம தஃப்சீர் ஃபுல்லாக ஓதி கொடுத்தோம், ஹதீஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டால், என்னுடைய ஆசை இந்த கியாமத் வரைக்கும் எவ்வளோ பேர் கேட்பாங்களோ, இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் அதை பாதுகாத்து வை, அதில் யாராவது நல்ல அதை கொண்டு பலன் பெற்றிருப்பாங்க, துவா செய்வாங்க. அதன் காரணமாக என்னை மன்னித்து நரகை விட்டு என்னை பாதுகாத்து, அப்படி தான் நல்லா கேட்டே இருக்கேன். யாராவது நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு புகழ்ந்தாங்க, அது கொண்டு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நினைஞ்சாங்க. ரவாஹு முஸ்லிம். வன் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله لا يقبض العلم انتزاعا, அல்லாஹ் தஆலா இல்மை இன்திசாம் ينتزعه من العباد, இல்மு கியாமத்து குர்ப எடுபட்டு போயிடும் மக்கள்கிட்ட. உண்மையான இல்மு எடுபட்டு போய் நல்ல இல்மு, தேர்ச்சி பெற்ற இல்மே இருக்காது. எடுத்துருவான்னு சொன்னால் கல்புலேருந்து அல்லாஹ் படக்குன்னு தூக்கிடுவான். அப்படியே நேற்று வரைக்கும் படித்த ஞாபகம் இருந்துச்சு, நீங்கள் மறந்து போச்சு, அந்த மாதிரி இல்லை. லா யக்புதுல் இல்ம இன்திசாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத், அடியாருடைய உள்ளங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா அதை வெளியே எடுப்பதில்லை. வலாக்கின் என்றாலும் யக்புதுல் இல்ம பி கப்துல் உலமாய், உலமாக்களை அல்லாஹ் எடுப்பதை கொண்டு இல்மை எடுத்து விடுகிறான். இல்மில் மகா தேர்ச்சி பெற்ற ஆலிம் இருப்பார், அவர் போயிடுவார். அப்புறம் கொஞ்சம் இருப்பார், அவரும் போயிடுவார். இப்படி போனால் எனக்கு கடைசியில் என்ன ஆகும்? வெறும் ஜாஹில்கள் தான் பாக்கி இருப்பாங்க. எல்லா ஆலிம்களும் போயிடுவாங்க. அந்த இல்மு கடைசியில் மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். தசவுஃபுடைய ஞானமே இல்லாமல் போயிடும். ஒவ்வொரு தசூஃபியாக தூக்கிட்டா, தஃப்சீருடைய ஞானமே இல்லாமல் போயிடும். ஒவ்வொரு முஃபஸ்ஸிராக தூக்கிட்டா எல்லாம் போயிடும். அது கற்றுக் கொடுப்பதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள், கற்றுக்கொள்வதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள். அந்த ஃபன்னே போயிடும். ஹத்தா இந்த அளவுக்கு என்றால், இதாலம் யுபுக்கி ஆலிமன், ஒரு ஆலிமை கூட அல்லாஹ் தஆலா பாக்கி வைக்காவிட்டால், இத்தஹதன் நாசுரு அசான் ருஊசன் ஜுஹாலன், மக்கள் தலைவர்களாக மடையர்களை எடுத்துக்கொள்வார்கள். மடையர்களான தலைவர்களை எடுத்துக்கொள்வார்கள். ஃபசுஇலு, அவர்கள் கேட்கப்படுவார்கள். மடையன்ட்டு போய் ஃபத்வா கேட்பான், ஆலிம் ஷா இல்லையா, இப்போ ஜாஹில் சேட்ட ஃபத்வா கேட்பான். ஊர் தலைவன் ஃபத்வா கொடுக்குறான். இன்றைக்கி மார்க்க சட்டங்களில் ஊர் தலைவன் 1ஆம் நம்பர் முட்டா போயிடுவா. அவர்கள் ஒன்று கூடி இப்படி தான் செய்யணும். ஒரு 3 தலாக் விட்டு விட்டார்,
பஞ்சாயத்து போகுது, ஆலிம் சாக்கிட்ட மசாலா கேட்கணும்னா சம்மந்தமாக அதை விட்டு அவங்க கூட தலைவர் கூட நாங்கள் சொன்னால் அவன் தலாக்கு நீங்கள் சொன்னது செல்லுபடியாகாதுங்க. தலாக்குங்கிறது ஒரு ஜமாத் தான் செய்யணும். அது எப்படி செய்யலாம்? நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏன் சொன்னாலும் செல்லாது, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இன்னும் சேர்ந்து வரல அப்படி ஆடோ பாவிகளா. அந்தளவுக்கு மடையர்களை அவர்கள் தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார். அஃபசுஇலு அவரிடமே பத்துவா கேட்கப்படும். பிகைரி இல்மின் எந்த ஞானம் இல்லாமல் ஃபசுஇலு கேட்கப்படுவார்கள். ஃபஅஃப்து அவர்கள் ஃபத்வா கொடுப்பார்கள். பிகைரி இல்மின் எந்த அறிவும் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். வல்லு தானும் வழிகெடுவார்கள். அதல்லு மக்களையும் வழிகெடுப்பார்கள். அதான் நடக்குது இன்றைக்கி. எவ்வளோ பிரச்சனைகளில் ஒரு ஜமாத் தான் முடிவெடுக்குமா. முத்தஃபகுன் அலைஹி. وعن شفيق رضي الله عنه قال كان عبد الله بن مسعود رضي الله عنه يذكر الناس في كل خميس. இவங்க ஷகீக் என்பவர்கள், ஷகீக் தான் பட்டிருக்கு, ஷகீக் என்பவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரஸியல்லாஹு மாணவர். அவங்க சொன்னாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரஸியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மக்களுக்கு திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு உறுத்துவார்கள். திக்ர் மஜ்லிஸ் வைப்பாங்க வியாழக்கிழமை. அதுதான் இன்றைக்கி நான் வியாழக்கிழமை வைக்கிறோம். மகரிப் பண்ணி இஷா வரைக்கும் பயான் செஞ்சு திக்ர் வைக்கிறோம் இல்லையா? அது சஹாபாக்களோட சுன்னத்து. அது ஃபகால லஹு ரஜுல், ஒரு மனிதர் சொன்னார், யா அபா அப்துர் ரஹ்மான், அவங்க பட்ட பேர் அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, ல வதித்து அன்னக தக்கர்த்தனா ஃபீ குல்லி யோமின். நீங்கள் டெய்லி தாலீம் ஸலாம் இல்லை, எவ்வளோ அழகாக செய்கிறீங்க, வியாழக்கிழமை மஜ்லிஸ் வைக்கிறீங்க, டெய்லி ஒரு மஜ்லிஸ் வச்சா கேட்கறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. கால இவர் சொன்னார்கள், அம்மா இன்னஹு எம்னவுனி மின் தாலிக்க, அறிந்து கொள்ளப்பா, அவ்வாறு தினமும் வைப்பதை விட்டும் என்னை தடுத்ததாகிறது. அன்னி நானாகிறவன் அக்ரஹு அன் அமில்லக்கும், உங்களை சடைவடை செய்வதை விட்டும் நான் வெறுக்கிறேன். நீங்கள் சரி டெய்லி சொன்னால் சடைஞ்சு போயிருங்களோ. இப்போ வாரம் வியாழக்கிழமைன்னு ஓடி வர்றாங்க எல்லோரும். வாரத்தில் ஒரு நாள் மஜ்லிஸு அப்படின்னு சொன்ன, வாரத்தில் டெய்லி மஜ்லிஸ் சொன்னால் 4 நாள் வருவான் தொடர்ந்து ஆசையாக. அப்புறம் சடை வடிஞ்சு போய் வராமல் இருப்பேன். இப்போ 4 நாளாக காணா, உடம்பு சரியில்லை, லைட்டாக வரல அப்படின்னு, தலைவலி அதனால் வரல அப்படின்னு. ஆக மார்க்கத்தை சடைவோடு சொல்லித்தரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் சொல்லவில்லை. இனி அக்கறை வெறுக்கிறேன், என் அமில்லுக்கும் உங்கள் சடைவு ஏற்படுவதை விட்டும். இன்னி அத்தஹவ்வலுக்கும், இன்னும் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், கால அவகாசம் தருகிறேன். பில் மௌஇலத்தி, உபதேசங்களிலே. கமாக்கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹவ்வலுனா, பெருமானார் எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்ததை போல. ஹவ்வல நேரங்களை அனுசரித்தான், கால அவகாசம் கொடுத்தான்னு அர்த்தம். தஹவ்வலுனா பிஹா, எங்களுக்கு பெருமானார் உபதேசங்களுக்கு கால அவகாசம் கொடுத்ததை போல. மகாஃபத்த சாமத்தி அலைனா, எங்களுக்கு சடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. முத்தஃபகுன் அலைஹி. வாரம் ஒரு நாள் மஜ்லிஸு, அதை நீ முறைப்படி கேட்டு வாரமெல்லாம் அமல் செஞ்சாலே போதும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தக்கல்லம பி கலிமத்தின், பெருமானார் ஒரு சொல்லை சொன்னால் ஆதஹா ஸலாத்தன், அதை 3 முறை சொல்லுவார்கள். இதா தக்கல்லம பி கலிமத்தின், ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னால் ஆதஹா ஸலாத்தன், அதை 3 முறை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். இதா தக்கல்லம பி கலிமத்தின், ஒரு வார்த்தையை சொன்னால் ஆதஹா ஸலாத்தன், அதை 3 முறை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். நல்லா மனசில் பதியதுக்காண்டி. அதனால் நானும் 3 தடவை சொன்னேன். ஹத்தா துஃப்ஹம அன்ஹு, அது பெருமானாரிடமிருந்து நன்கு விளங்கப்படும் வரையிலேயும். நல்லா சஹாபாக்கள் விளங்கிட்டாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. வைதா அத்தா அலா கோமின், ஒரு கூட்டத்தாரை நோக்கி பெருமானார் வந்தால், ஒரு வீட்டுக்கு வராங்க ஒருத்தன் பார்க்குறதுக்கு, வாசலில் நிற்பாங்க, நேராக பார்வை உள்ளே படாத மாதிரி திரை தொங்கிட்டு இருக்கும், கதவு திறந்து வந்தாலும் நேராக உள்ளே படாத மாதிரி சைடில் நின்றுக்கிட்டு பெருமாள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சத்தமாக சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே மக்கள் கேட்டுட்டு வலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொன்னால் என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க. அது பதில் வரலையா 2வது தடவை சொல்லுவாங்க, அல்லது 3வது தடவை சொல்லுவாங்க. 3 தடவை சொல்லி பதில் வரல போயிடுவாங்க, அவ்வளோதான். திரும்ப அங்கே இருந்துட்டு அவங்கள்ட்ட தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டாங்க. நாம் போகிறோம், காலிங் பெல் வச்சுருக்காங்க இந்த காலத்தில். ஏன்னா காம்பவுண்ட் ஸ்டோர் இங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளே வீடு இருக்குது, சலாம் சொன்னால் கேட்காது. பெல்லு அதுவும் டர்ன்னு அழுத்திட்டு கூடாது.
சும்மா இன்ஃபார்ம் பண்ணுறது தானே. டிங் ஒரு எழுத்து வரல, ரெண்டாவது எழுத்து வரல, மூணாவது எழுத்து, அதோட போயிடணும். திரும்ப நின்று அழுத்திட்டே இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் 3 முறை சலாம் சொல்லுவார்கள். இப்போ சல்லம் ஆலையும் சலாசன் 3 முறை சலாம் சொல்லுவார்கள். 3 முறையும் பதில் இல்லை என்றால் திரும்பி சென்று விடுவார்கள். ரவால் புகாரி. வன் அபி மஸ்ஊத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு قال ஜாஅ ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். ஃபகால சொன்னார், இன்னஹு உபுதி அபி அபுதார் ராஹிலத்து அபுத அல் ஜமலு. அப்படின்னு சொன்னால் ஒட்டகமாகிறது பயணத்தை நிறுத்தி விட்டது, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நம்ம வண்டிக்கே பஞ்சர் ஆகிடுது, வண்டியை திடீர்னு காயில் வந்துடுது, திடீர்னு ஹீட் ஆகிடுது, ஏதாவது பிரச்சனை வருது இல்லை கார்லேயே. ஒட்டகம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், வயிற்று வலி வந்துடும், அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், காலில் முள் குத்திடும், ஏதாவது நடந்துடும், ஆக நடக்க முடியாமல் போயிடும் சில நேரங்களில். அப்போது உபுதி அபி என்னை கொண்டும் என் பயணம் துண்டிக்கப்பட்டு விட்டது, என் ஒட்டகத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபஹிமில் நீ 100 வரை செல்ல வேண்டியிருப்பதால் எனக்கு ஏதேனும் ஒட்டகம் போன்ற வாகனங்களை கொடுத்து என்னை சுமந்து செல்ல ஏற்பாடு செய்யுங்கள், என்னை நீங்கள் சுமக்கச் செய்யுங்கள், அப்படின்னா என்னுடைய சுமையை நான் சுமந்து செல்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். ஃபகால பெருமாள் சொன்னாங்க, மா இந்தி இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா, ஒட்டகம் எதுவும் இல்லைப்பா. ஃபகால ரஜுலுன் ஒரு மனிதர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் ஆனால் அதுல்லுஹு அலாமை யஹ்மிலுஹு, எனக்கு ஒரு மனிதர் தெரியும், நிறைய ஒட்டகம் வச்சுருக்காரு, அவர்கிட்ட கேட்ட கொடுப்பாரு, நல்ல மனுஷன், அவருக்கு தெரியும், அவருக்கு சொல்ல வாயிற அப்படின்னு கேட்டாங்க. அங்கேருந்து ஒரு மனிதர் கேட்டார், அவர்கிட்ட இல்லை, ஆனால் நண்பர் ஒருத்தர் நிறைய ஒட்டகம் வச்சுருக்கிறாரு, அவர் இது மாதிரி இரவல் கேட்டால் கொடுக்குற பழக்கம் இருக்குது, அவர்கிட்ட கேட்டால் இரவல் கொடுப்பாரு, போய் இந்த வேலையை முடிச்சுட்டு சாமான்லாம் வச்சுட்டு கூட கொண்டு வந்து ஒட்டகத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம். யாரை சொல்ல அதை இவரை சுமத்தாட்டக்கூடிய ஒருவரை எனக்கு தெரியும், நான் அவருக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தல்ல அலா ஹைரின், ஒரு நல்ல விஷயத்தை யார் அறிவித்து கொடுத்தாரோ ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, அவருக்கு அதை செய்தவருடைய கூலியை போன்றே இவருக்கும் கிடைக்கும். நீ சொல்லி கொடுத்தீங்க, இவர் போய் கேட்டார், ஒட்டகம் கொடுத்தாரு, அவர் போனார், ஒட்டகம் கொடுத்துற சவாபு கிடைக்குமா இல்லையா? அது சொல்லி கொடுத்த உனக்கும் அதே அளவு சவாபு அல்லாஹ் தஆலா கொடுப்போம், ஒட்டகத்தை கொடுத்த சவாபு அல்லாஹ் கொடுப்பான். அதனால் நல்ல நினைவுபடுத்துங்க. உதாரணமாக உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் குமரகாரன் கேட்குறாரு, நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் அவங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் யார் போனாலும் 10,000 கொடுப்பார், எங்கள் அவர்கிட்ட போங்க 10,000 கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். இதை அவரும் விரும்புவார் என்று தெரிந்தால் அவர் ஃபோனை போட்டு ஏன் என் பேரை சொன்னேன் அப்படின்னு சத்தம் போகிற ஆளாக இருந்தால் சொல்லக்கூடாது. சில பேர் என் பேர் சொன்னால இரு வரவன்டா உன் பேர் சொல்லி அனுப்புகிறேன், பலிக்கு படி வாங்குறேன், அப்பெல்லாம் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆளாக இருந்தால் சொல்ல தேவையில்லை. அவர் அதை விரும்புவார் என்றால் நாம் சொல்லலாம். ரவாஹுல் புகாரி. ரவாஹு முஸ்லிம். வஅன் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா ஃபீ சத்ரின் நஹார் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாரிடத்திலே ஒரு காலை பொழுதில் அமர்ந்திருந்தோம். காலையின் ஆரம்பம் சதுர நகர்னா முற்பகல் நேரத்தில் அமர்ந்திருந்தோம். இப்போ இந்த மேல்கூரை சின்ன தெரிய வருகிறது, நம்ம இல்மு மக்களுக்கு சொல்லித்தர்றோம், சொல்லிக் கொடுத்தால் அந்த இல்மை கற்றுக்கொண்டு பேர் அறிஞராகிடுறாங்க, அந்த நன்மை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அலிபேத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மாணவனுக்கு அவன் குர்ஆன் நல்லா ஓதுறான், ஒரு காலத்தில் வாழ்நாளாம் ஓதுவான்ல, அந்த நன்மை உனக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு காலை வேளையில் பெருமானோடு அமர்ந்திருந்தோம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜாஅஹு கௌமுன், அங்கிருந்து பெருமானை பார்ப்பதற்கு ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள். ரொம்ப ஏழ்மையான கூட்டம், ஒரு கிராமத்திலேருந்து வர்றாங்க ஜனங்க, ரசூலோட இல்மு படிச்சுக்கிறதுக்காண்டி வர்றாங்க. வந்தால் அவங்கள்ட்ட போடக்கூட ட்ரெஸ் இல்லை, எல்லாம் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு. சில பேர் வெறும் அரை கைலி மட்டும் கட்டியிருக்கிறாங்க, கைலி மட்டும் சின்னதாக. சில பேர் முண்டாசு கட்டி வருவானுங்க பார்த்துருங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா தமிழில் கிராமங்களில் பழக்கம் இருக்குது, ஒரு அரணாக்கீரை கட்டி அதில் ஒரே ஒரு துண்டு எடுத்து முன்னாடி பண்ணி இப்படி இழுத்து பண்ணி கட்டிக்குவாங்க, அதுக்கு பேர் என்ன கோமனம். அவ்வளோதான், மேலே ட்ரெஸ்லாம் ஒன்றும் இருக்காது, வேறு சட்டை இருக்காது, கைலி இருக்காது. இந்த மாதிரி கட்டி வர்றாங்க, வெறும் ஜட்டியோடு வர்றாங்க, வெறும் இதோடு வர்றாங்க. இந்த மாதிரி தான் பெருமானை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஏழ்மையான ஜனங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்படி அந்த அளவுக்கு ஒரு போடக்கூட ட்ரெஸ் இல்லாமல் வராங்க. வஜாஹு கௌமுன், ஒரு கூட்டம் வந்தது. உராத்துன், நிர்வாணமான நிலையில், அப்படின்னு சொன்னால் எல்லாம் அரையாடை தான், தன்னுடைய மானத்தை மட்டும் மறைக்கிற அளவுக்கு, அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு.
முஜிதாபின் நிமார், முஜிதாப்னா லாபிஸ்ன்னு அர்த்தம், உடுத்தியவர்களாக. அந்நிமார்னா கம்பளி உடைகள், சாக்கு மாதிரி மொத்த ட்ரெஸ்ஸு, அதான் கொஞ்சம் கிடச்சி சில பேர் போட்டிருந்தாங்க. கம்பளி உடைகளை உடுத்தியவர்களாக. அவில் அபா, அது அபா எனப்படும் நீல உடைகளை உடுத்தியவர்களாக. வேறு எதுவும் அவங்கள்ட்ட இல்லை. முத்தகல்லிதி சுயூஃப், வாள்களை தொங்க விட்டவர்களாக இருந்தார்கள், போர் வீரர்கள் மாதிரி. ஆமத்துகும் முதர், அவர்களில் அதிகமானவர்கள் முதர் கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். பல் குல்லுகும் முதர், சொல்லப்போனால் அத்தனை பேரும் முதற் கூட்டத்தார் தான். இந்த நிலையை பார்த்த உடனே பெருமாளோட முகமே மாறிடுச்சு. ஃபதமஅர வஜ்ஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய புனித முகம் மாறிவிட்டது. லிமா ரஆ பிஹிம் மினல் ஃபாக்கத்தி, அவர்கள் அந்த ஏழ்மையை பார்த்த காரணத்தினால். ஃபதகல, வீட்டுக்குள் நுழைந்தார்கள். சும்மா ஹரஜ, வெளியே வந்தாங்க. வீட்டில் இது இருக்கான்னு பார்க்க போனாங்க. அவங்க கொடுக்குற மாதிரி இது இருக்கான்னு தேட போனாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை. அவங்க வீட்டிலே ஒரு சாமானும் இல்லை, காலி. சும்மா ஹரஜ, வெளியே வந்தார்கள். அமர பிலால், பிலால் நாயத்துக்கு ஏவினார்கள் துஹருடைய பாங்கு சொல்லும்படி. ஃபஅதன, பாங்கு சொல்லும்படி சொன்னார்கள். காம, இகாமத் சொல்ல சொன்னார்கள். ஃபசல்லா, தொழுதார்கள். சும்மா ஹதப, பின் தொழுது முடிச்சுட்டு துஹர் தொழு முடிச்சு பயான் செய்தார்கள். ஃபகால, சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், ஆயத்து ஓதனாங்க. இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தானே அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா யுஹன்னாஸ் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும், அவர் உங்களை படைத்தான். மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்தும் படைத்தான். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவர்களிலிருந்தும் அவருடைய மனைவியும் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் படைத்தான். அவர்களிருந்தும் அவர்கள் மனைவியும் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் வ நிஸா, அந்த இரண்டு பேரிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா உலகிலே பரப்பினான். அப்போ நம்முடைய மூலம் என்ன தான்? ஒரே பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க ஒருத்தர் தான் நம்முடைய மூலம். இது ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அப்போ நீங்கள் உங்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள், உங்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், பணக்காரர்கள் ஏழை, எல்லாத்துக்கும் மூலம் யார்? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அவங்க ஒருத்தருடைய பிள்ளைங்க தான். எல்லோரும் மதியுங்கள். வஸ்ஸமின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் வ நிஸா வத்தகுல்லா, இன்னும் அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி தஸாலூன பிஹி, எந்த அல்லாஹ்வை கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை. அல்லாஹ்வுக்கா இது கொடுப்பா, அல்லாஹ்வுக்கா எனக்கு உதவி செய்யப்பா அப்படின்னு கேட்குறாங்க. வல் அர்ஹாம், உறவுகளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். உறவுகளை துண்டித்து விடுவதை விட்டும் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்கள் ஒருவரையும் கண்காணித்தவனாகவே இருக்கிறான். இந்த ஆயத்தை ஓதினார்கள். இத்தகுல்லாஹ், அடுத்து இன்னும் ஓதினார்கள். வல் ஆயத் அல்லதி ஃபில் ஹஷர், சூரத்துல் ஹஷரில் உள்ள ஆயத்தை. இத்தகு யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கு அவர்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். வத்தகுல்லா வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லா, மீண்டும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். தசத்தக ரஜுலுன், இன்னும் பெருமாள் சொன்னாங்க தசத்தக ரஜுல், ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார். இந்த இடத்துல தசத்தக என்று மாதி, ஆனால் என்னுடைய கருத்து அம்ர் லியத சத்தக், தர்மம் செய்யட்டும் ஒவ்வொரு மனிதரும் அப்படின்னு அர்த்தம். தீனாரிஹி, தன் தங்க காசுகள் இருந்தும், யார்கிட்ட என்ன இருக்க கொடுங்க. மின் திர்ஹமிஹி, அவருடைய திர்ஹத்தில் இருந்தும். மின் சௌபிஹி, ஆடை இருந்தால் ஆடையை கொடுங்கள். மின் சாயின் புர்ரிஹி,
தன்னுடைய நல்ல கோதுமை இருந்தால் அதனுடைய சா ஒரு படியிலிருந்தும் கொடுங்கள். அமீன் சாய் தமரிஹி பேரிச்சம்பளத்திலே ஒரு படியில் இருந்தால் அதுவும் கொடுங்கள். என்ன இருக்க கொடுங்க என்று கேட்டார்கள். அத்தா கால வலோபி ஷிக்கி தமரத்தின் பேரிச்சம்பரத்தின் ஒரே ஒரு துண்டு இருந்தாலும் கொடுங்கள் என்று கேட்டார்கள். கால ராவி சொல்கிறார், ஃபஜா ரஜுலுமில் அன்சார் இருந்தும் ஒரு மனிதர் விரைவாக எழுந்து வீட்டுக்கு சென்று கொண்டு வந்தார். பிசுர்ரத்தின் ஒரு துணி பையை, ஒரு பை கொண்டு வந்தார். காதத் கஃபுஹு தஅஜிசு அன்ஹா அவருடைய கைகளாகிறது அதை தூக்குவதற்கு சிரமப்பட்டது. அந்தளவுக்கு ஒரு அரை மூட்டை தூக்க முடியாமல் வீட்டிலேருந்து பேரிச்சம்பழத்தை தூக்கிட்டு ஓடி வர்றார். பல் கது அஜசத் இல்லை அந்த கை முடியாமல் ஆகிவிட்டது. ஒரு 20 கிலோ தூக்க முடியாதுல்ல மனுஷனுக்கு, அதுக்கு மேலே போனால் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றார். கீழே வச்சு அவரால் முடியல, அந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வருகிறார். கால அதன் பின்பு கொண்டு வந்து பெருமாள் முன்னாடி வச்சுட்டார் அரை மூட்டை பேரிச்சம்பழத்தை. சும்மா தாபஅன் நாசு மக்கள் ஒருவரும் அதை பின்பற்றினால். சில பேர் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தாங்க, காசு பணம் என்ன வீட்டிலேருந்தோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹத்தார் ஐத்து கௌமைனி மின் தாமியும் வசியாபின் எந்த அளவுக்கு என்றால் நான் பார்த்தேன் 2 குவியல்கள் ஆகிவிட்டன. உணவில் இருந்தும் ஆடைகள் இருந்தும். ஆடைகளே ஒரு குவியல் மாதிரி ஆயிடுச்சு, உணவுகளே பேரிச்சம்பழம் அது இது திராட்சைப்பழம் எல்லாம் அப்படியே ஒரு குவியல் ஆயிடுச்சு. ஹத்தார் ஐத்து வஜஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹல்லலு நான் பெருமானுடைய திருமுகத்தை பார்த்தேன், அது அப்படியே ஒளிமயமாக மின்னியது. யதஹல்லன மின்றது சொல்கிறது. எஸ்தனீரு கன்னஹு முதுஹபத்துன் அது என்னவோ தங்க முலாம் பூசப்பட்டதை போல் அப்படி மின்னுச்சு. பெருமாள் சந்தோஷமாயிட்டாங்க. அது எல்லாருக்கும் அந்த ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. ஃபக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமாள் சொன்னாங்க, மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் யார் இஸ்லாத்திலே நல்லதோர் வழிமுறையை ஏற்படுத்துகிறாரோ ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா மின் பஅதிஹி அவருக்கு அதனுடைய கூலியும் அதற்கு பின்பு யாரெல்லாம் அதை அமல் செய்தார்களோ அதனுடைய கூலியும் கிடைக்கும். ஒரு மனிதர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பேரிச்சம்பழத்தை வச்சார். அதை பார்த்தோன்னே எல்லோரும் கொண்டு வந்து வச்சாங்களா இல்லையா? எல்லோரும் கொண்டு வச்சாங்க. அதனால் அவருக்கு முதல்ல வச்ச மனிதருக்கு எல்லாருடைய கூலியும் கிடைக்கும். ஒரு சபையில் சர்க்கார் பயன் செஞ்சாங்க. அவசரமாக எனக்கு சிறுநீர் வருதுப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போனாங்க. நான் உடனே பெருமை சர்க்கார் உள்ளே போனேன், சலவாத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. சர்க்கார் போயிட்டு வந்தோன்னு கேட்டாங்க, சலவாத் சொல்லிட்டு இருந்தீங்களாம்மா? சரி அல்ஹம்துலில்லாஹ். யார் முதல்ல ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டான். அப்போ மிஸ்கின் அடியேன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் சர்க்கார் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அத்தனை பேர் சொன்ன சவாபும் அல்லாஹ் ஒரு பங்கு உங்களுக்கு தருவான் அப்படின்ட்டாங்க. அப்போது யார் ஒரு நல்ல வழிமுறையை ஆரம்பித்தாரோ அவருக்கு அவருடைய சவாபும் அவரை கொண்டு அவரை பார்த்து யாரெல்லாம் அதன் பின்பு செய்கிறார்களோ அத்தனை பேருடைய சவாபும் கிடைக்கும். அதுலேருந்து நான் ஆரம்பிச்சிருது. எங்கே பதில் கல்யாண மியூசிக்கு போகிறது எல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்க, மாப்பிள்ளை வர வரைக்கும் வெட்டியாக உட்காந்துருப்பாங்க. மைக் கொடுங்க, மைக் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சிடுறது. மின் கைரி யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷையுன் அவரவர்களுடைய கூலியிலிருந்து அணுவளவும் குறையாமல் இவருக்கும் ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். ஒமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சய்யிஅத்தன் இஸ்லாத்திலே தீய ஒரு வழிமுறையை எவன் ஏற்படுத்தி வைத்தானோ கான அலைஹி விசுருஹா அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். விசுரு மன் அமில பிஹா மின் பாதிஹி அதற்கு பின்பு யாரெல்லாம் அதை செய்தார்களோ அத்தனை பேருடைய தண்டனையும் சேர்த்து கிடைக்கும். இவன் கஞ்சா அடிக்கிறான் ஒரு ஊரில் புதுசாக, தான் அடித்தது மட்டும் தன் மற்றவன் கற்றுக் கொடுக்குறான். அப்போ அவன் கஞ்சா அடித்த தீமையும் அவனுக்கு கிடைக்கும். இவன் அந்த பான்பராக்கு கூலிப்பு கஞ்சா அடித்தான் பாருங்கள், எத்தனை பேர் கற்றுக் கொடுத்தான் பாருங்கள், அவன் சேரான் பாருங்கள், அந்த தண்டனையும் சேர்த்து அவன் தலையில் தான் விடியும். மின் கைரி யன்குஸ மின் அவுசாரிஹிம் ஷையுன் அவரவருடைய கூலியில் எந்த அளவும் குறைவு இல்லாமல் தண்டனையில் குறைவு இல்லாமல் 1 மடங்கு தண்டனை இவருக்கும் கொடுக்கப்படும். ரவாஹு முஸ்லிம். வன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم லா துக்தலு நஃப்சுன் ظுல்மன் இவ்வுலகிலே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனிதன் கொல்லப்பட்டானே ஆனால் ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னால் அதன் ஒரு பகுதி தண்டனை, அதன் ஒரு பகுதி தீங்கு யாருக்கு போயிடும்? ஆதம் நபியுடைய மகனார் காபில் இருந்தானே அவனுக்கு போயிடும். ஏன்னா முதல்ல கொலை ஆரம்பிச்சது அவன் தான்.
இந்த காபில் வந்து ஹாபிலை கொலை செஞ்சார். முதல்ல காஃபுக்கு காஃபு, காபில் தான் காத்தில், அவர் தான் கொலைகாரர். அவர் கொலை செஞ்சாரா இல்லையா? அதை பார்த்தா இன்ன வரைக்கும் யாரெல்லாம் எந்த ஊரில் எங்கெல்லாம் கொலை நடக்குதோ எல்லா தண்டனையிலையும் ஒரு பகுதி அவருக்கு போயிடும். அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதனால் லா துக்குத்தலு நஃப்சுன் துல்மன், எந்த ஆத்மாவும் இவ்வுலகில் அநீதியாக கொல்லப்படுவதில்லை. இல்லா கான அல இப்னி ஆதம் அல் அவ்வல், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முந்திய மைந்தனுக்கு அதில் கிஃபுலும் மின் தமிஹா, அந்த இரத்தத்திலிருந்தும் அந்த பழியிலிருந்தும் ஒரு பகுதி போயே தவிர. லிஅன்னஹு அவ்வலு மன் சன்னல் கத்ல, ஏனென்றால் அவன்தான் முதலில் கொலையை வழிமுறையை ஏற்படுத்தினான், பிடிக்காதால தீர்த்து கட்டணும் அப்படின்னு. அதை பார்த்தா இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளும் செய்கிறாங்க. முத்தஃபகுன் அலைஹி. அல் ஃபஸ்லு ஸானி அன் கஸீர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال குந்து ஜாலிசன் மா அபி தர்தா ஃபி மஸ்ஜித் திமிஷ்க், நான் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு திமிஷ்குடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தேன். ஃபஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா அபு தர்தா, அபு தர்தா அவர்களே, இன்னி ஜீத்துக்க மின் மதீனத்தி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஹதீஸின் பலகனி அன்னக துஹத்திஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு ஹுரைரா அவர்களே, அபு தர்தா அவர்களே, நீங்கள் ஒரு ஹதீஸை சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் மதீனாவில். அது நேரடியாக உங்கள் திருவாயால் கேட்கணும். ஏன்னா பல வழிமுறைகளில் வரதை விட நேரடியாக கேட்குறது மேலானது. நீங்கள் சொன்னதாக அவர் சொல்லி, அவர் சொன்னதாக அவர் சொல்லி, அவர் சொன்னதாக எனக்கு சொன்னார், நேரடியாக உங்கள் வாயில் கேட்கணும் என்பதற்காக மதீனாவிலிருந்து கிளம்பி வந்தேன். மா ஜீத்துலி ஹாஜத்தின், வேறு எந்த வேலைக்கு நான் வரல. திமிஷ்க்கு அங்கே 1 மாத தொலைவு நடந்து ஒட்டகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். இப்போ இல்முக்காக அவ்வளோ பெரிய பாதையை கடந்து வந்தார். கால அபு தர்தா ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் சொல்ல கேட்டேன். தம்பி, இப்போ இந்த ஹதீஸு கேட்க தான் அவர் வந்தாரா? இல்லை இதுக்கெல்லாம் வேறு ஹதீஸ் இருக்கலாம். அப்போ வேறு ஏதோ ஹதீஸ் கேட்க வந்திருக்கிறாரு. அவர் அவ்வளோ தூரம் வந்தேன்னு சொன்னோன்னு அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் இல்மை தேடி நடக்கிறது வந்தேன்னு சொன்னீங்களா, அது பெரிய சவாபு, அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் கேட்டுங்க என்று சொல்லி இந்த ஹதீஸ் சொல்லி விட்டுருக்கலாம். அதுக்கு பின்னாடி எந்த ஹதீஸை கேட்க வந்தப்பா நீ கேளுப்பா அப்படின்னு கேட்டு அந்த ஹதீஸை பின்னாடி சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த ஹதீஸை தான் அவர் கேட்க கூட வந்திருக்கலாம், தெரியல. நான் பெருமானார் சொன்ன கேட்டேன். சமிஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் சலக தரீகன் யதுலுபு ஃபீஹி இல்மன், யார் ஒரு பாதையில் நடக்கிறானோ இல்மை தேடிய வண்ணமாக, சலக்கல்லாஹு பி தரீகம் மின் துருக்கில் ஜன்னா, அல்லாஹ் அவரை சொர்க்கத்துடைய பாதைகளில் நடப்பவனாக ஆக்குவான், அல்லாஹ் நடக்கச் செய்வான். ஒ இன்னல் மலாயிகத, மலக்குகள் ல தலஉ அஜ்னிஹதஹா, அவர்களுடைய ரெக்கையை பணியை செய்கிறார்கள். அதாவது தன் பணிவை வெளிப்படுத்துகிறாங்க, அவரை கண்ணியப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ் சொல்கிறாங்க, வக்ஃபில் மா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, பெற்றோர்கள் முன்னால் உன்னுடைய ரெக்கையை தாழ்த்திக்கொள் அப்படின்னு அவங்களோட பணிந்து நட, அவளை கண்ணியப்படுத்துன்னு அர்த்தம். அப்போ ஓதக்கூடிய மாணவர்கள் அல்ல மலக்குகள் கண்ணியப்படுத்துகிறார்கள். ரிலல்லி தாலிபில் இல்மி தேடக்கூடியவர்கள் மீது உள்ள பொருத்தத்தினாலே தனது ரெக்கையை தாழ்த்தி கொள்கிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். வைன்னல் ஆலிம, ஒரு ஆலிம் எஸ்தக்ஃபிர் லஹு மன்ஃபிஸ் சமாவாத்தி மன்ஃபில் அர்லி, வானங்கள் பூமியில் உண்டான அனைத்து வஸ்துக்களும் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது. வல் ஹீத்தானு ஃபி ஜோஃபில் மாய், தண்ணீருக்கு நடுவில் வாழும் மீன்களும் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றன. வைன்ன ஃபதுலல் ஆலிமி அலல் ஆபிதி, கற்றறிந்த அறிஞரின் சிறப்பாகிறது வணக்க வழிபாடு செய்யக்கூடிய வணக்கவாளியை விட. வணக்கவாளி இல்மி இல்லை இபாதத்து மட்டும் செய்கிறார். ஆலிம் சர்க்காரே ரொம்ப பெரிய இல்மி பெற்றவர் இருக்கிற, வணக்கம் தேவையான அளவு ஃபரலான அளவு செஞ்சுக்கிறார். இவருக்கு உதாரணமாகிறது ஃபதுலில் கமரி லைலத்தல் பத்ரி அலா சாயிரில் கவாக்கிபி, பௌர்ணமி நாள் அன்று, பத்ர்னா பௌர்ணமி நாள் அன்று, பௌர்ணமி இரவிலே சந்திரனுடைய சிறப்பு எப்படி இருக்குமோ மற்ற நட்சத்திரங்களை விட அந்த அளவு மேலானது. அவர் ஜொலிக்கிறார் அல்லா இடத்துல. வைன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, நிச்சயமாக நபிமார்கள் எல்லோரும், நிச்சயமாக உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். வைன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமா, நிச்சயமாக நபிமார்கள் தீனார் தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அவர்கள் வாரிசாக விட்டு செல்லவில்லை. வைன்னமா வர்ரசுல் இல்ம், அல்லாஹ் கொடுத்த இல்மு ஞானங்களைத்தான் வாரிசாக விட்டு சென்றார்கள்.
வமன் அஹதஹு, யார் அந்த இல்மை பெற்றுக்கொண்டார்களோ, அஹத பிஹம்தின் வாஃபிரின், அவள் பரிபூர்ணமான அருளை பெற்றுக்கொண்டார். ஹம்துனா கிஸ்மத், தக்தீர், பங்கு, பரிபூர்ணமான பங்கை பெற்றுக்கொண்டார்கள். அஹ்மது திருமதி, அபூதாவுத், இப்னு மாஜா, தாரமி. ஒரு சம்மா திருமதி கைஸ் பின் கசீர். இங்கே வந்து ரிவாயத்தில் கசீர் பின் கைஸ்னு வருது, இன்னொரு ரிவாயத்தில் கைஸ் பின் கசீர்னு வருது. வன் அபி உமாமாத்தில் பாஹிலி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு قال ذكر لرسول الله صلى الله عليه وسلم ரஜுலானி, பெருமானத்தில் 2 மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டது. அஹதுஹுமா ஆபிதுன், அதில் ஒருவர் வணக்கவாளி, வல்லாஹிரு ஆலிமுன், 2வது ஆலிம் ஷா, மார்க்கம் அறிஞர். ஃபகால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி, இந்த ஆலிமுடைய உயர்வாகிறது ஆபிதை விட, வணக்கவாளியை விட அறிஞரின் உயர்வாகிறது. க ஃபதுலி அலா அதுனாக்கும், உங்களில் ஆக தாழ்ந்த ஒரு மனிதரை விட நான் எவ்வளோ உயர்ந்தவனோ அந்த அளவுக்குன்ட்டாங்க சொல்லலாம். பெருமானா உயர்ந்தவர்கள் சஹாபாக்களை விட, சஹாபாக்கள்லையும் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? உயர்ந்த சஹாபி அபூபக்கர் நாயம், அதுக்கடுத்து உமர் நாயம், இப்படி படித்திடம் போய் கடைசி மனிதர் வருவார் 1,24,000, அவரை விட பெருமானா எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பாங்க. சும்மா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மலாயிகத்துஹு வ அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் வானங்களில் வாழக்கூடியவர்கள் பூமியில் வாழக்கூடிய அத்தனை பேரும், ஹத்தன் நம்லத ஃபி ஹுஜுரிஹா, அதன் பொத்தில் இருக்கக்கூடிய எறும்பு உட்பட, வ ஹத்தல் ஹூத்த, இன்னும் கடலில் வாழக்கூடிய மீன்கள் உட்பட அனைத்துமாகிறது. ல யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸல் ஹைர, மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடியவரின் மீது ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கின்றன. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் சொல்கிற மாதிரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா ஹசன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா ஹசன், யா அல்லாஹ் ஹசனுக்கு ரஹமத் செய், ஹசனுக்கு ரஹமத் செய், ஹசனுக்கு ரஹமத் செய் அப்படின்னு சொல்லி ஹசன் ஸலவாத் சொல்லுன்னு அவை எல்லாரும் உங்களுக்காக துவா செய்கின்றன. ஏன்னா அந்த இல்முடைய சிறப்பு அவ்வளோ, அந்த இல்மினால் தான் துனியா வாழுது. ரவாஹ் திருமதி ரவாஹு தாரமி அன் மக்கூலின் முருசலன் வலம் எதுக்கும் ரஜுலானி. இதே ஹதீஸர் தாரமியில் ரிவாய் செய்யப்பட்டிருக்கிறது முர்சலாக, ஆனால் சஹாபியுடைய பேர் சொல்லாமல். வலம் யுதுக்கர், அதில் ரஜுலானி 2 மனிதர்களை பற்றி பெரும்பாலும் சொல்லப்பட்டது என்ற வார்த்தை சொல்லப்படல, பொதுவாக வந்திருக்கு. ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் வித்தியாசம் என்று பொதுவாக வந்திருக்குது. வக்கால் சொன்னார்கள், ஃபதுலுல் ஆலிமி அல் ஆபிதி, ஒரு ஆலிமுடைய சிறப்பாகிறது ஆபிதை விட க ஃபதுலி அலா அதுனாக்கும், உங்களில் தாழ்ந்த ஒருவரை விட நான் எவ்வளோ மேலானவனோ அது மாதிரி. சும்ம தலா ஹாதிஹில் ஆயா, பின்பு இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். வைன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே அது உலமாக்கள் தான் என்பதை சொல்லி காண்பித்தார்கள். இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ் மிக அஞ்சக்கூடியவர்கள் யாருங்க? உலமாக்கள் தான். வ சரதல் ஹதீஸை இலா ஆஹிரிஹி, பின்பு அந்த ஹதீஸை கடைசி வரை சொல்லி சொன்னார். மேல் சொன்ன ஹதீஸ். وأن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الناس لكم تبع. சஹாபாக்களை பற்றி பெருமா சொன்னாங்க, மக்கள் எல்லோரும் உங்களை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்ப்பாங்க. வைன்ன ரிஜாலன் தூணுக்கும் மின் அக்தாரில் அரளி, இன்னும் எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியின் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் உங்களை நோக்கி வருவார்கள். எதஃபக்கஹூன ஃபித்தீன், மார்க்கத்தின் ஃபிக்ஹை தேடியவர்களாக, மார்க்க அறிவை தேடியவர்களாக சஹாபாக்களை நோக்கி வருவார்கள். வைதா தௌக்கும், அப்படி மக்கள் உங்களை நோக்கி வந்தால் ஃபஸ்தௌசூ பிஹிம் ஹைரா, அவரிடத்தில் நன்மையே நீங்கள் நாடுங்கள். இஸ்தௌசா அப்படின்னு நன்மையை நாடினான்னு ஒரு அர்த்தம். அவருக்கு நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, தங்குமணம் ஏற்பாடு செய்யுங்க, சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்கன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இஸ்தௌசுனா இக்பிலு அல் வசியத்தை மின்னி, நான் செய்யக்கூடிய வசியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு. எனது ஹைரன், நன்மையை செய்யும்படி நான் செய்யக்கூடிய வசியத்தை, என்னுடைய அறிவுரையை நீங்கள் கபூல் செய்து கொள்ளுங்க ஒரு அர்த்தம் இஸ்தௌசு. இன்னும் நீங்கள் நன்மையை நாடுங்கள் என்று ஒரு அர்த்தம். நிறைய அர்த்தம் வைக்கிறாங்க அதுக்கு. இப்போ உங்களை தேடி வரக்கூடியவர்கள் கண்ணியப்படுத்தணும், இல்மு தேடி வரக்கூடியவர்களை. சகாநாயகம் முரீதுகள் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க, விதவிதமாக உணவு செஞ்சு போடுவாங்க. எந்த அளவுக்குன்னா வீட்டில் மற்ற நாட்கள்லாம் சாதா சாப்பாடு தான். சர்க்காருடைய பிள்ளைகள் இன்றைக்கி என்ன அவங்க ஏதாவது சாப்பாடு நல்லா செய்யலாம்ல, முரீதுகள் வரட்டும்,
இறையை தேடக்கூடியவர்கள் வரட்டும், வந்து செஞ்சு போகிற நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக செய்ய தயாராக இல்லை அப்படின்னு பெருமாள் சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா நடந்து கொள்ளுங்கள். பல மூலைகளிலிருந்து உங்களை தேடி இல்மு ஞானம் பெற வருவார்கள், வந்தவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الكلمة الحكمة ضالة الحكيم. ஞானத்தின் சொல்லாகிறது ஞானவான்களின் தவறவிட்ட சொத்தாக இருக்கும். தவறு லாலத்துனா காணா போன சொத்து. பை ஒரு சாவி காணா போச்சு, வண்டி சாவி தேடுற ஜி பார்த்தா ஒரு பரதேசி எடுத்து வச்சுருக்கான், ஒரு பிச்சைக்காரன் வச்சுருக்கான், அதில் ஒரு கீழ் ஜாதிக்காரன் வச்சுருக்கான், ஒரு கருப்பு ஜாதிக்காரன் வச்சுருக்கான். வாங்க முட்டுருவியா? அங்கேயும் இல்லை. அதே மாதிரி இல்மும் நீ தவற விட்ட ஒரு பொருள் தான், உன்னது பொருள் தான். அது யார்கிட்ட வேணால் தேடி பெற்றுக்கொள். ஒரு ஆலிம் இருக்கார், கண்ணங்கரையில் இருக்கார், அவர்கிட்ட பாடம் படிச்சுக்கிறதா? கீழே அடிமை ஜாதி அவர் ஆலிம் வந்திருக்கார். எத்தனையோ தாபியின்கள் எல்லாமே அடிமைகளாக இருந்தாங்க. மக்ஹூல், ஹசன் வாப்பா அடிமை தான், ஹசன் பஸ்ரி வாப்பா. எத்தனையோ பேர் அடிமைகளாக இருந்து சுதந்திரமாக்கி. இக்ரிமா இல்லை அடிமை. இக்ரிமா எந்த இக்ரிமா? இப்னு அப்பாஸுடைய மாணவர். அடிமைகளாக இருந்து பின்னாடி இல்முடைய அரசர்களாக ஆகிட்டாங்க அவங்கெல்லாம். அப்போ சாதாரண ஆள்ருக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லாது, எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோ, எந்த ஊரில் கிடைச்சாலும் வாங்கிக்கோ. இப்போ ஹைசு வஜதஹா, அவர் எங்கே அதை பெற்றுக்கொள்வாரோ ஃபஹுவா ஹக்கு பியா, அந்த ஹக்கீம், அந்த ஞானம் உள்ளவர் அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார், அதை உடனே தேடி எடுத்துக்கொள்வார். ரவாஹு திருமதி இப்னு மாஜா வகால திருமதி ஹாதா ஹதீஸுன் கரீபுன் வ இப்ராஹீம் இப்னுல் ஃபضல் அர்-ராவி யுதஅஃப் ஹாதல் ஹதீஸ் வ அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகீஹுன் வாஹிதுன், ஒரு மார்க்க அறிஞர், அஷத்து அல ஷைத்தானி, ஷைத்தானுக்கு ரொம்ப கடினமானவர், மின் அல்ஃபி ஆபிதின், 1000 ஆபிதுகள் வணக்கவாளிகளை விட. இல்மு இல்லாமல் வெறும் வணக்கத்தை மட்டும் செஞ்சுருக்கார், ஷைத்தான் ஈஸியாக கெடுத்துட்டு போயிடுவான் அவரை. அவர் பாட்டு தொழுதுருக்காரு, கிட்ட போய் மெதுவாக, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி உலகத்திலே கிடையாதுங்க. முழு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி துஹாவே 20 ரக்காத் தொழுகக்கூடிய ஆள் நீ ஒருத்தர் தான். தஹஜ்ஜுத் 20 ரக்காத் மடி அப்படின்னு சொன்னோன்னா அவன் மேலே ஏறிடுவார். இன்றைக்கி எல்லோரும் கண்ணுக்கு சின்னதாக தெரிவார். அவர் பாட்டுக்கு 250வது மாடிக்கு மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி பார்ப்பார் எல்லாத்தையும். ரைத்தான், அது போதும் போதும் போதும், இப்படி தான் கவுத்தேன் எல்லாத்தையும் படா அப்படின்ட்டு போயிடுவான். எவ்வளோ ஈஸியாக கெடுக்க முடியுமோ கெடுத்துருவான். வளர்ந்துச்சிங்களா? ஆலிமை கெடுக்க முடியாது. ரவா திருமதி இப்னு மாஜா வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாக இருக்கும். இல்முனா எந்த இல்மு ஆகிரத்துக்கு பிரயோஜனம் அந்த இல்மு. சட்டி பானை சொல்கிறது, மண் சட்டி செய்கிறது, கைத்தொழில், தச்சு வேலை, இது சொல்லலை. அதுவும் எல்லோரும் அது வயிற்று பொழப்புக்கு இல்லை. நீ கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறது, +2 படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது எல்லாம் வயிற்று பொழப்புக்கு. ஹமாஷக்கில் பராயாக்கில், இந்த எல்லா படிப்பும் இருக்க, MBBS எல்லாம் இதுக்காண்டி எல்லாம் சாப்பிட்றது கொட்டுறதுக்கு. இது படிச்சுக்க வேணாங்கல்ல, பெரும்பாலும் சொன்னது அதை சொல்லலை. டாக்டர் படிச்சுக்கோன்னு சொன்னாங்களா? இன்ஜினியரிங் படின்னு சொன்னாங்களா? எது உன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமிக்க வாழ்க்கையாக்குமோ, எது உன் கபருடைய வாழ்க்கையை பூஞ்சோலையாக்குமோ, எந்த இல்மு உன் நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைக்குமோ அந்த இல்மு. துனியாவில் இல்மு படிக்காமல் போய் எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் வறுமையில் வாழ்வானு போயிடலாம், கொஞ்ச நாள் தான். ஆகிரத் ஜொலிக்கணும். தலபுல் இல்மு, ஏன்னா இந்த ஹதீஸை வச்சு ரொம்ப பேர் ஆகவே +2 படிங்கள், ஆகவே பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புங்க, ஆகவே பெண் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புங்க, அவங்க ஈமான் போனாலும் சரியே கருப்பு போனாலும் சரியே ஹதீஸை பின்பற்றுவது மேலே கடமை. அவர் காலேஜ் படித்து வருவதற்குள் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் சரி, 4 ஆண்களுக்கு அவர் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அவள் தன் கற்பை கெடுத்து கொண்டாலும், ஈமானை விட்டு காஃபிருக்கு கட்டி அவள் கோவிலில் சென்று தாலி கட்டி கொண்டாலும் சரியே, இல்மு தேடுவது ஃபர்ல் என்று பெருமான சொன்னதுக்கு காரணமாக என்னோட வயசு பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புங்க. இது ஆதாரம் வச்சு சில கேன பயல்வோ பேசுகிறானோ, கிறுக்கு பயல்வோ. இதையா பெருமான இல்முன்னு சொன்னாங்க? இனி படிக்கிற இந்த கம்ப்யூட்டர் இல்மு சொல்ல காலத்தில் இருந்துச்சு. எந்த இல்மு உன் வாழ்க்கையை உயர்த்துமோ, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குமோ, ஒழுக்க சீலனாக உன்னை வாழச் செய்யுமோ, இஃபத்தோடு வாழச் செய்யுமோ, மான மரியாதையோடு வாழச் செய்யுமோ, அந்நிய பெண்ணை கண்ணெடுத்தும் பாராமல் வாழச் செய்யுமோ, அந்நிய ஆணை கண்ணெடுத்தும் பாராமல் வாழச் செய்யுமோ,
உனக்கு கபருடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைக்குமோ, ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைக்குமோ, அதுக்கு பேர் தான் இல்மு. அந்த இல்மு தான் பெருமானா சொன்னாங்க. சட்டிப்பானை சுரண்டக்கூடிய இல்மு அல்ல. தலபுல் இல்மி ஃபரியத்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இல்மை தேடுவது கட்டாய கடமையாகும். வாதிஉல் இல்மி இந்த கைரி அஹ்லிஹி, தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு இல்மை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன். இவன் என்ன சொன்னாலும் திருந்தாத கேஸ் சில பேர் இருப்பானுங்க. பட்டம் வாங்குற வகுப்பு வந்துடுவானுங்க, இன்னும் பணிவு வராது, ஒழுக்கம் இருக்காது. அந்த மாதிரி திருட்டு பயல் இருப்பானுங்களே, அந்த மாதிரி மக்களுக்கு இல்மு சொல்லிக் கொடுப்பது க முகல்லிதில் ஹனாசீரி அல் ஜௌஹர வல் லுலுவ வல் தஹப, பன்றிகள் கழுத்திலே மாலை இடுபவனை போல், அல் ஜௌஹர் முத்துக்களையும், லுலு முத்துக்கள், ஜௌஹர்னா மாணிக்கம், வல் தஹப தங்கத்தை, தங்க செயின் போட்டு முத்துக்கள்லாம் மாணிக்கெல்லாம் கோர்த்து கொண்டு போய் பன்றி கழுத்தில் போட்டால் இப்படி, அந்த மாதிரி தான். அப்போ இல்மு படித்தும் ஒழுக்கம் இல்லாதவர்களை பெருமான பன்றிக்கு ஒப்பிடுகிறார்கள். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خصلتان لا يجتمعان في منافق, இரண்டு நற்குணங்கள் முனாஃபிக் இடத்திலே அது ஒன்று சேராது. ஒன்று ஹுஸ்னு சம்தின் வலா ஃபிக்ஹு ஃபித்தீன், ஃபிக்ஹுன் ஃபித்தீன், அழகிய குணம், சம்தன குணம்னு அர்த்தம். நற்குணம் இன்னும் மார்க்கத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க அறிவு, தீனுடைய ஃபிக்ஹுடைய கல்வி, மார்க்க அறிவு, இது ஒரு முனாஃபிக் இடத்திலே வந்து சேராது. முனாஃபிக் நற்குணமும் இருக்காது, மார்க்க அறிவும் இருக்காது. லா எஜிதமியானின்னு சொன்னாங்க, இது ரெண்டும் அவன்கிட்ட ஒன்று சேராது அப்படின்னா, அப்போ ஒரு அர்த்தம் வைக்கலாம், இது ரெண்டுமே அவன்கிட்ட இருக்காதுன்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம், இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அப்போ யார்கிட்ட மார்க்க அறிவும் இருக்கிறது, நல்லொழுக்கமும் இருக்கிறது, அவர் தான் உண்மை மூமின். நல்லொழுக்கம் இருக்குது, மார்க்கத்தை அறிவுக்கிட்ட ஜாஹிலாக இருக்கிறான், அந்த மார்க்க அறிவு இருக்குது, ஒழுக்கம் கட்ட ஜாஹிலாக இருக்கிறான், அவன் முனாஃபிக் தான். ரவா திருமதி. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹரஜ ஃபி தலபில் இல்மி, இல்மை தேடி எவன் வெளியேறினானோ, ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான், ஹத்தா யர்ஜிஉ, திரும்ப வீட்டுக்கு வரும் வரை. ரவா திருமதி வத்தாரமி. வஅன் சஹ்பரத்துல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தலபல் இல்ம, எவன் இல்மை தேடினானோ, கான கஃபாரத்தன் லிமா மதா, இதற்கு முன்பு அவன் வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் சென்று விட்டனோ அத்தனைக்கும் கஃபாராவாக ஆகிறது. இல்மு தேடனாவே அல்ல பரக்கத்தில் காலையிலும் சாயந்தரம் இல்மு தேடுற உன் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் அல்லதில் மன்னிச்சிட்றான். ரவா திருமதி வத்தாரமி. வஅன் அபி சயீதின் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைன் யஷ்பஅல் முஃமினு மின் கைரின் யஸ்மஉ, ஒரு மூமின் வயிறு நிறைய மாட்டான், அவன் கேட்கிற நல்ல விஷயங்களை கொண்டு வயிறு நிறைய மாட்டான். ஹத்தா யகூனு முன்தஹாஹுல் ஜன்னா, அவன் இறுதி தங்குமிடம் சொர்க்கமாக ஆகும் வரையிலேயும். இல்மு கேட்டே இருப்பான், கேட்டு முடிஞ்சு போதுன்னு சொல்லுவான், இன்னும் படிப்பான், புக்கெடுத்து படிச்சுட்டு இருப்பான், மார்க்கத்தை படிப்பான், இல்மு பயான் கேட்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், சொர்க்கம் போய் சேர வரைக்கும். வஅன் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சுயில அன் இல்மின் அலிமஹு, எவன் தான் அறிந்த ஒரு இல்மை பற்றி கேட்கப்பட்டானோ, ஒருத்தர் வந்து ஒன்று மசாலா கேட்குறாரு, ஒரு ஹதீஸ் கேட்குறாரு, உனக்கு தெரியும் ஆனால் சொல்லாமல் மறைக்கிற, சும்மா கத்தமஹு, பின்பு அதை மறைத்தான் தெரிந்தே, உல்ஜிம யௌமல் கியாமத்தி பில் இஜாமி மின்னார், மறுமை நாளிலே நரகத்தால் ஆன கேடை ஒரு கடிவாளத்தை கொண்டு அவன் கடிவாளம் இடப்படுவான், நெருப்பு கடிவாளத்தை கொண்டு. ஏன்னா உனக்கு தெரிந்த இல்மையை மக்கள்கிட்ட சொல்லாமல் நீ விட்ட. ரவா அஹ்மது அபூதாவுத் திருமதி வரவா இப்னு மாஜா அனஸ். வஅன் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன தலபல் இல்மி, இல்மை தேடுவது, லி யுஜாரி பிஹில் உலமாவு, அதை கொண்டு உலமாக்களிடத்தை தர்க்கம் செய்வதற்காக வேண்டி. ஜாரா யுஜாரினா முந்துவது, ஓட்டப்பந்தயத்தில் முந்துவதுன்னு அர்த்தம். உலமாக்களை முந்துவதற்காக, போட்டி போடுவதற்காக வேண்டி இல்மை கற்றுக்கொண்டான். அவுலு யுமாரி பிஹி சுஃபஹாவு, மன் தலபல் இல்ம, மன் தலபல் இல்ம, யார் இல்மை தேடினானோ, லி யுஜாரி பிஹில் உலமா, உலமாக்களை போட்டி போடுவதற்காக, யுமாரி பிஹில் சுஃபஹா, அல்லது மடையர்களிடத்திலே தர்க்கம் செய்வதற்காக.
அவ் எஸ்ரிஃப பிஹி உஜூஹுன் நாசி இலைஹி, அவ் எஸ்ரிஃப பிஹி உஜூஹன் நாசி இலைஹி, மக்களுடைய முகங்களை தன் பக்கம் திருப்புவதற்காக. இல்மு படித்து பயானம் செஞ்சு எல்லாரும் இவன் நோக்கி வருவாங்க, பெரிய புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுஹலஹுல்லாஹுன்னார், அல்லாஹ் அவன் அருகில் நுழைய செய்வான். ரவா திருமதி வரவா இப்னு மாஜா அன் இப்னு உமர். இதே ஹதீஸு இப்னு உமர் அவர்கள் மூலமாகவும் ரிவாய் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து ஹதீஸிலும் விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.